योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुदाया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुदाया। राम 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 राम। ओम नमो भगवते श्री राम। भगवान श्री ऋषिகளுடைய 145வது ஜெயந்தி மகோத்சவத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சேலம் ஸ்ரீ ரமண சத்சங்கத்திற்கும் இங்கே வந்திருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சம்பிரதாயத்தில் ஜெயந்தி மகோத்சவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. முதல்ல அந்த பேரை நம்ம கவனிக்கணும். ஜெயந்தி அப்படின்னாலேயே வெற்றி அப்படின்னு ஒரு அர்த்தம். திருச்செந்தூர் சூரசம்ஹார திருவிழாவை கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். கடலோரத்தில் நடக்கிற அந்த சூரசம்ஹார திருவிழாவில் என்ன நடக்கும்னா, சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனேயே அங்க இருக்கிற முருகன் பேர் என்ன சொல்லுவாங்க, ஜெயந்திநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப என்ன ஜெயந்தி அப்படின்னா, அசுரனான அஞ்ஞானத்தை குத்தி கிழித்து வென்று எவர் ஒருவர் ஞானத்தை ஸ்தாபனம் பண்றாரோ அவர்தான் ஜெயந்திநாதர் அப்படின்னாரு. அப்போ ஞானிகளுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது, அவங்க ஜெயந்திங்கிறது அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக அல்ல, நம்மளுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காக இந்த ஜெயந்தி விழா நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா ஏற்கனவே அவர்கள் ஜெயிச்சுட்டார். எப்பொழுதுமே ஒரு முருகனுக்கு கூட நம்ம என்ன சொல்றோம், வெற்றியே முருகனுக்கு அப்படிங்கிறோம் இல்லையா? அதுபோல அவர்கள் என்ன பண்ணினாங்க, அவர்களுக்கு ஜெயந்தியை விட நீங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்மளை ஜெயிக்க வைக்கணும். அப்படி அவதார புருஷர்கள் பூமிக்கு இறங்கி வருது ஒன்று இருக்கு இல்லையா? அந்த இறங்கி அவதாரம் நிகழ்வு ஒன்று இருக்கு இல்லையா? அதனுடைய அடிப்படையான விஷயம் என்னென்ன, அஞ்ஞான நாசம், ஞான பிரகாசம். இது ரெண்டு தான் அடிப்படை. அஞ்ஞான நாசம் அல்ல, அதுக்கு பிறகு ஞான பிரகாசம். அப்படி இறங்கி வருவதற்கு அந்த ஜெயந்தி விழா நடைபெறுவதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, காருண்யம் மகாகாரணம். அஞ்ஞானம் என்கிற ஒரு பெரிய விஷயத்தை அழிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எப்படி காருண்யம் செயல்பட்டார். திருவண்ணாமலையினுடைய தலபுராணத்தை நீங்க அப்படியே கவனிச்சேன்னா தெரியும். திருவண்ணாமலையினுடைய தல மகாத்மியமே ஒரு பெரிய தத்துவார்த்தம். அந்த திருவண்ணாமலை தத்துவார்த்தம் நம்ம புரிஞ்சிட்டோம்னா ரமண பகவானுடைய வருகையினுடைய அர்த்தம் நமக்கு புரியும். திருவண்ணாமலையினுடைய விஷயம் யார் பெரியவர் அப்படின்னு போட்டி வருது. இந்த இடத்துல யார் பெரியவர்னா பிரம்மா வசத்தியா இல்ல விஷ்ணு வசத்தியா அப்படின்னு ஒரு போட்டி. மகாபலிவா சொல்லுவா, விஷ்ணுவை ஆராதனை பண்றவாளுக்கு அது சிவன் வசத்தியா அப்படின்னு போட்டி வரும்
இப்ப பிரம்மாண்ட புராணத்துல எப்படி இருக்கும்னா கதை என்ன பொழுது சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா முருகப்பெருமானுக்கு பா உன்னுடைய மாமாவனுடைய பெருமையை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருப்பார். எப்படி இருக்குன்னா வைஷ்ணவ கண்டம், சிவகண்டம், நர்மதா தீரம், அருணாச்சல மகாத்மியம் இப்படியே போயிருக்கும். சிவபெருமானுடைய மகாத்மியங்களை சொல்றதுக்கு இவர் என்ன பண்ணுவாருன்னா மகாவிஷ்ணு உங்க அப்பாவுடைய மாகேஸ்வர கண்டத்தினுடைய பெருமையை சொல்றேன் அப்படின்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, உன்னுடைய மாமனான மகாவிஷ்ணு அவதரித்த அந்த கண்டம் விஷ்ணுவுடைய கஷேத்திரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் கேளு அப்படின்பா. சடங்களின் சார்பாகவும் ராமராஜ் மரவணையின் சார்பாகவும் மகாபலிவர் சொல்லுவா, சிவபக்தாள் வந்து ஆஹா மகாவிஷ்ணுவே சிவ உபாசனை பண்ணிட்டு இருக்கா, நாம பண்ணினா என்ன அப்படின்னு தீவிரமா ஈடுபடுறதுக்காக அந்த கதை அழகா இருக்கிறத கவனிக்க முடியுமா. அப்ப ரெண்டு விஷயம் நடக்கும். பிரம்மா என்ன பண்ணுவார், நான் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு போவார். இந்த இடத்துல மகாவிஷ்ணு என்ன பண்ணுவாருன்னா நானும் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு போவார். இதுல அடைவதில் யார் பெரியவர்கள் ஒரு போட்டி நடக்கும். இந்த கேட்ட மகாத்மியத்தினுடைய அந்த தத்துவத்தை உத்து கவனிச்சோம்னா நம்மளுடைய விஷயம் நமக்கு தெரியும். இந்த இடத்துல பிரம்மா அப்படிங்கிறது கிரியேஷன், பிரம்மாங்கிறது வந்து படைப்பு தொழில். பிரம்மா அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம தான் பிரம்மா. நம்ம தினமும் என்ன பண்றோம்னா தூங்குறோம் இல்லையா, டெய்லி தூங்குறோம். தூக்கம் பொழுது அப்படி விழிச்சிக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம படைக்கிறோம். இந்த இடத்துல பிரம்மா, இந்த படைத்த பிரம்மத்தை பரிபாலிக்கிற ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அது விஷ்ணு. அது விஷ்ணுவுடைய தன்மை. இப்படி இந்த படைத்ததற்கு பிறகு பரிபாலிக்கிறவர் தினமும் போய் தூங்கி அந்த தூக்கத்துக்குள்ள ஒடுங்குறோம் இல்லையா, அந்த ஒடுங்குற இடத்துல ருத்ரனுடைய செயல். இப்படி இந்த மூணு விஷயமும் இந்த இடத்துல நடந்ததே. இப்ப இந்த பிரம்மா என்ன பண்றாருன்னா எது ஒண்ணு படைச்சிருக்கோ இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இந்த படைத்தவன் யார் அப்படின்னு என்ன பண்றாருன்னா பகிர்முகமா தேட ஆரம்பிக்கிறார். இந்த பகிர்முகமா நீங்க வெளியே தேடிங்க என்ன, பகிர்முகமா யார் ஒருவர் தன்னை மறந்து விட்டு தன்னை விட்டு விட்டு வெளிமுகமா யார் ஒருத்தர் தேடாரோ எல்லாம் பிரம்மா. அந்த இடத்துல கிரியேஷன் போயிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணினார் இந்த பிரம்மா அப்படின்னா அனுகிரகம் பண்ணினார். பிரம்மா என்ன அனுகிரகம் பண்ணினார், பிரபஞ்சம் வளரணும்னு அனுகிரகம் பண்ணினார். ஆனா புரியுது இந்த இடத்துல பொதுவா இந்த டாப் எல்லாமே வந்து என்டர்டெய்னிங்கா எடுத்துக்கிறார். இந்த டாப் பொதுவா இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதுவும் ரமண மகரிஷியுடைய விஷயங்கள் எல்லாமே பிரம்ம வித்தையை சொல்றது. நேரா கொண்டு போய் ஹிருதயத்தை திறக்கிறதுக்கான விஷயங்கள் தான் ரமண மகரிஷி பேசியிருக்காரு. அதனால இந்த விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் இங்க வந்து பேசுகிறவன் கேட்கிறவன் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த இடத்துல ஒரு வசதிக்காக நான் உட்கார்ந்துருக்கேன், அவ்வளவுதான். திங்கிங் ஆல்டுகெதர், அவ்வளவுதான். இந்த இடத்துல நம்ம சேர்ந்து பேசுறோம், சேர்ந்து கேட்கிறோம், அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல பிரம்மா என்ன பண்ணாருன்னா தன்னை விட்டு பிரபஞ்சத்துக்கு அனுகிரகம் பண்ணினார். பிரபஞ்சம் வளர்ந்தது. இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மம் நம்ம கவனிச்சோம்னா நம்ம கிட்ட அனுகிரகங்கிற ஒரு சக்தி ஒண்ணு எப்பொழுதும் இருக்கு. இந்த அனுகிரகங்கிற சக்தி வந்து ஸ்ரத்தா அப்படின்னு. இந்த ஸ்ரத்தா என்கிற அனுகிரக சக்தியை நீங்க பிரபஞ்சத்துல செலுத்த செலுத்த நீங்க பிரபஞ்சத்திலேயே போயிட்டு இருக்கு. இதுதான் பிரம்மா சொல்றாரு இடத்துல. விஷ்ணு என்ன பண்ணினார் அப்படின்னா இந்த ஸ்ரத்தா என்கிற சக்தியை, இந்த அனுகிரகங்கிற சக்தியை என்ன பண்ணாங்க அந்தர்முகமாக்கினார். அந்தர்முகமாக்கினார். அந்தர்முகமாக்கினதுதான் என்ன பண்ணாங்க வராக அவதாரம். வராகம் அப்படின்னு பாகவத்துல எப்படி சொல்லியிருக்குன்னா யஜ்ஞமூர்த்தியா சொல்லியிருக்கு. யஜ்ஞவராகன்னு பேரு. அவருடைய பாகவத சுகபிரமம் விவரிக்கும் போது என்ன பண்றாருன்னா அவருடைய ரோமங்கள் ஒன்னொன்னு ஒவ்வொரு யாக குண்டங்கள் அப்படின்னு வந்துச்சு.
அவர் அந்த இடத்துல என்ன யாகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா, நம்ம வெளிப்புறமா யாக யஜ்ஞாதிகள் பண்றோம் இல்லையா, இந்த யாகத்துல அந்தர்முகமா உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கார் மகாவிஷ்ணு இந்த இடத்துல. அந்த யாகம் என்ன அப்படின்னா, நான் யாருங்கிற விசாரம் இல்லையா. விஷ்ணு என்ன பண்ணினாருன்னா, அந்தர்முகமா ஒரு யாகம் பண்ணார். பார்வையை உள்முகமா திருப்பி ஒரு யாகசாலையை வச்சுட்டு, இந்த யாகசாலைங்கிறது இந்த பூமி, நாமெல்லாம் இந்த பூமியில இறங்கியிருக்கோம். இந்த இறங்கி இருக்கிற இந்த பூமியில உட்கார்ந்துட்டு இந்த பூமிக்குள்ள அகழ்ந்து போகுதல் அப்படிங்கிறது, இந்த பூமிக்கு மேல போகாம பிரம்மா மாதிரி பூமிக்குள்ள அகழ்ந்து போகும். அகழ்ந்து போக போக என்ன பண்ணினாருன்னா, அவர் இது நம்மால ஆக முடியாத காரியம் அப்படின்னு நம்ம நிறுத்திட்டார். பொதுவாகவே பூமி அப்படிங்கிறது யாகசாலை. அதனால நந்தி பகவான் எங்க பிறந்ததா இருக்கும் அப்படின்னா, பூமியில ஒரு யாகசாலையிலிருந்து வந்தவங்க கதை இல்லையா. அப்போ பிரம்மா என்கிற ஒரு சக்தி என்ன பண்றதுன்னா, பகிர்முகமா பிரபஞ்சத்தை நோக்கி மீண்டும் 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 கிரியேஷன்ல போய் விழுந்தே. சரீரம் எடுக்கிறோம், திரும்ப என்ன பண்றோம், இறக்குறோம், இறந்ததுக்கு இன்னொரு சரீரம் எடுக்கிறோம், திரும்ப 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 போயிட்டே. இந்த பிரம்மா என்ன பண்ணினார், அவரும் ஒரு கட்டத்துல நின்றார். அதுக்கப்புறம் விஷ்ணு என்ன பண்ணினார், அவரும் ஒரு கட்டத்துல நின்றார். அப்படி நிற்கும் போது என்ன பண்ணினார், அந்த இடத்துல இது நம்மால் தேட முடியாது அப்படிங்கிறது இல்ல, தேடுதல நிறுத்தினார். என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல நான் எதை தேடி ஓடுறேங்கிறது ஒரு முக்கியம். இந்த இடத்துல நான் பிரம்மாவா இருந்த எதை தேடி ஓடுறேன், என்னப்பா தேடுற. ரமண மகர்ஷியினுடைய அந்த அவதார நோக்கமே நான்யார் புஸ்தகத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்கும். நீ எதை தேடுறேங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரும் விரும்புவது சுகம், எல்லாரும் சுகத்தை தேடி ஓடுறோம். இப்ப எல்லாரும் சுகத்தை தேடி ஓடுறோம், அது நியாயம் தான் அப்படிங்கிற விஷயம் இல்லையா. இங்கிலீஷ்ல பிளஷர். இந்த பிளஷர் இருக்கும் பொழுதே என்ன பண்ணணும் கூடவே அப்படின்னா, பெயினும் கூடவே இருக்கும். ஜெய கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு மகான் அவர் சொல்லுவார், சார் பெயின் அண்ட் பிளஷர்ஸ் ஆல்வேஸ் டுகெதர் அப்படிம்பார். நல்லா நீங்க கவனிச்சுப்பாரு, பெயினும் பிளஷரும் எப்பயுமே ஒன்னா ஒரே ட்ராக்ல தான் போகும். அப்போ நீங்க தேடுற சுகம் அப்படிங்கிறது இங்க இல்லை அப்படின்னு ஆகுது. இந்த சுகம் என்ன போக்கும் ஒரு போறது திரும்பி வந்து இப்படியே. சரி, நான் இந்த சுகத்தை தான் தேடி ஓடி இருக்கேன், ஆனா பகவான் சொல்றார் நீ தேட இந்த சுகம் இங்க இல்லை அப்படிங்கிற. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பகவான் என்ன காட்டி கொடுக்குறாங்க. அப்போ இந்த சுகங்கிறது இல்லப்பா, இந்த சுகங்கிறது உன்னுடைய சொரூபம், அது வெளியே இல்லை, உனக்குள்ள இருக்கு அப்படிங்கிறார். இப்ப எனக்குள்ள இருக்குன்ற உடனேயே நான் முதல்ல என்னுடைய கண்ட்ரோல் இருக்க இந்த சரீரம் நான் முதல்ல நினைச்சிட்டு இருக்கேன் இந்த இடத்துல இல்லையா. இந்த சரீரம் நான் முதல்ல நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப இந்த சரீரம் நீ இல்லை அப்படின்னு முதல்ல அந்த இடத்துல பகவான் என்ன பண்ணாரு, நெகேட் பண்ற, தள்ளி காட்டுற. பகவான் பண்றது எல்லாமே உபனிஷத்து பிரமாணமானது. பகவான் தான் உபனிஷத்து. உபனிஷத்துனால என்ன அர்த்தம் அப்படின்னா, ஞானம் ஒரு அர்த்தம். பகவான் நீ முதல்ல இந்த மனசு இல்லை தள்ளு அப்படிங்கிற, இந்த சுகம் உனக்கு இல்லை அப்படிங்கிற. அப்புறம் என்ன, புத்தியும் நீ இல்லை அப்படிங்கிற. மனசு இல்லை, உடம்பும் இல்லை, மனசும் இல்லை, புத்தியும் இல்லை. அப்போ என்னதான் நான், இது எல்லாத்துக்கும் சாட்சியாக ஒரு அறிவு இருக்கு, அந்த பேரையே நான் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிறது. இப்ப நம்ம என்ன சார் பண்ணணும் கேட்டு, நம்ம என்ன பண்ணணும், இதை நான் புக்கில் இருக்கு நான் படிச்சேன். ஞானிகளுடைய முக்கியமான விஷயம், நான் யார் அப்படிங்கிற விசாரத்தை நீங்க பண்ணணும் அப்படின்னு ஞானிகள் சொன்னாங்க. முதல்ல எப்படி பண்ணணும்னு வரும். ரெண்டாவது, பகவானுடைய மார்க்கம் நான் யாருன்னு இருக்கு. சரி, நான் கோயில போய் பக்தி பண்ணிட்டு இருக்கேன், ஸ்லோகங்கள் படிக்கிறேன், இதெல்லாம் படிக்கிறேன், எனக்கு இந்த நான் யார் அப்படிங்கிற இந்த விசாரம் வருமா வராதா? அப்ப என்ன பண்ணணும், நானே சூஸ் பண்ணிக்கிட்டோமா பக்தியை. பக்திங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு மார்க்கமா இருக்கு. ஆனா பகவான் ஞானத்தை யோகத்துல சொல்றார். இப்ப நான் இந்த இடத்துல என்ன சார் பண்றது, இன்னும் பகவான் நான் யாருன்னு சொல்றது பார்வையை உருவமா
இந்த உடம்பும் நீ இல்ல, இந்த புத்தியும் நீ இல்ல, இந்த மனசும் நீ இல்ல, இதுக்கு சாட்சியமா ஒண்ணு இருக்கு. அதுதான் நீ சொன்ன உடனே நீங்க எந்த கற்பனைக்கும் போகக்கூடாது. நான் ஆத்மாவா, நான் ஆத்மாவா அகண்டமா பிரம்மமா இருக்குன்னா இதுக்கு போயிட்டு தியரி உங்க அனுபவங்கள்ல இல்லாத விஷயத்த உங்க மைண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணி கற்பனையா காட்டுது. நீங்க புத்தகங்களை படிச்சிருக்கீங்க, ஆனால் உங்களுடைய அனுபவ மண்டலத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா ஞானியினுடைய பேச்சை முதல்ல கேட்கணும், ஸ்ரவணம் பண்ணணும். ஸ்ரவணம் தான் இருக்கிறதே உண்மையான சாதனை. ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்வார், சார் லிசனிங் இஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீப்பிள். எங்க சத்சங்கம் நடந்தாலும் சரிதான், யார் பேசினாலும் சரிதான், ஃபர்ஸ்ட் லிசன். சரி, தென் வாட் இஸ் லிசனிங்? அப்ப கேட்கிறது என்னது அப்படின்னா என் மனசை குறுக்குறியே கொண்டு வராம இது என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தை பகவான் என்கிட்ட சொல்றாரு, அதனால நானே கற்பனை பண்ணிக்காம முதல்ல அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்கிறது, அவ்வளவுதான். கொஞ்சம் எடுத்த உடனே வேகமா போனாலும் பரவாயில்ல, இது போயிட்டு அதுக்கப்புறம் வருவோம். என்ன லிசனிங் கவனிக்கிறது அப்படிங்கறத ஞானிகள் கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சோம். ஏன் சார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டாலே ஞானிகளுடைய சரித்திரத்தை நீங்க எடுக்கணும். எந்த ஞானி வந்து முதல்ல தபஸ் பண்ணிருப்பா, எல்லாம் பண்ணிருப்பா, ஆனா ஒரே ஒரு வாக்கியம் போயிருக்க முடியும் இல்லையா? அப்ப நான் யார் அந்த விசாரத்தை நீங்க பண்ணுவோம் அப்படின்னு பகவான் சொன்ன அப்புறம் நான் வந்து ஒரு சாதாரண குடும்ப பெண், நான் ஒரு சாதாரண குடும்பி ஆண், நான் ஒரு சாதாரணமானவன், நான் வீட்டுல உட்காந்து நான் யாரும் கேட்கணுமா அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இந்த மனசுகிட்ட கொடுக்கக்கூடாது. எங்க ரமண பகவானுடைய டீச்சிங் கூட எல்லாரும் போகும்பொழுது அக்ஷரமணமாக படிச்சிருவா, நல்லது. ஆனா நான் யாருங்கிற ஆத்ம விசாரங்கிற ஒரு பெரிய ஈஸியான அந்த சாதனைகளை போகும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படி போய் நின்றுடுவாங்க. அது ஏதோ மலை மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. பகவான் வந்து கிரிபதர்ஷனம் சொல்லியிருக்கா, நம்ம அக்ஷரமணமாக பண்ணிடலாம். ஆனா பகவானுடைய டீச்சிங் வந்து வேற யாருக்கும் அப்படின்னா ஞானிகளுக்கு சொல்ல மாட்டாங்க விஷயம் இல்லையா? அப்ப என்ன விஷயம் அப்படின்னா பகவானுடைய வருகை அப்படிங்கிறது எதுக்காக வந்ததுன்னா ஆத்ம விசாரணை அப்படிங்கிற நான் யார் அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்காக பகவான் வந்திருக்காரு. அதை முதல்ல பூரணமா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நான் யார் அப்படிங்கிற விசாரத்தை பகவான் எந்தெந்த முறையில எல்லாத்தையும் கொண்டு போனார் அப்படிங்கிறது முக்கியம். இந்த நான் யார் தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை மார்க்கங்களா இருந்து புரிஞ்சுது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப பார்க்கணும். அப்போ பகவான் யார்? இந்த பகவானுடைய இப்பேற்பட்ட ஒரு மகாபுருஷர், இப்பேற்பட்ட கலியுக யுக புருஷர் இவா இப்படி அவதாரம் பண்ணின நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப அருணாச்சலத்தினுடைய அந்த மூலமான அந்த சரித்திரத்தை பார்க்கணும். விஷ்ணுவும் உலகை ஆழ்ந்தது போன இடத்துல என்ன நடக்குதுன்னா சரண்டர் ஆகிறார். சரண்டர் ஆகும்போது சாதுவும் சுவாமிகள் சொல்லுவாரு, எந்த இடத்தில் அகந்தை எழுகிறதோ, எந்த இடத்தில் அகந்தை எழுச்சி வருகிறதோ அங்கு தானாக கருணை என்கிற அருளும் எழுச்சி வரும் அப்படின்னா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சார் ரொம்ப அகங்காரமா இருக்கேன் சார் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளே சில சமயம் எனக்கே இவ்வளவு அகங்காரம் வருது, நான் ஏன் இவ்வளவு அகங்காரத்தோட இருக்கிற, கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல தான் அகங்காரம் விழுதோ நமக்கே தெரியாது, அந்த இடத்துல சூட்சமா அருளும் விழும். என்ன விடாது, அருள் விழுந்த அடக்கும். அதுபோல எந்த இடத்துல இவா ரெண்டு பேர் யார் வசதி நம்ம விழுந்தாலோ அந்த இடத்துல நான் அப்படிங்கிறது விழுந்ததோ அந்த இடத்துல அடக்கும். அப்படி வரும்பொழுது பகவானுடைய இந்த அவதார நோக்கம் இதுக்குள்ள வச்சிருக்கா. அப்பேற்பட்ட அருணாச்சலம் அங்கிற அக்னி ஸ்தம்பமான அந்த மலை என்ன பண்ணியது அப்படின்னா நானே வருவேன் அப்படின்னு இந்த கலியுகத்தில் வந்து உட்கார்ந்து திருச்சுழியிலே அவதாரம் பண்ணியது. திருச்சுழி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய க்ஷேத்திரம். ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கௌதமர் போல
போற்றும் கருணை மாலை அப்படின்னு அச்சரவண மாலை சொன்னப்புறம் திருச்சுழிக்கும் கஷேத்திர மகர்ஷி வந்து கௌதம மகர்ஷி, அருணாச்சலத்துக்கும் கஷேத்திர மகர்ஷிங்கிறது கௌதம மகர்ஷி. இவா ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேருக்குமே கஷேத்திரத்துக்கு உட்கார்ந்து பெரிய ஆச்சரியம் நிறைந்தது. கௌதமருக்கும் பகவான் கஷேத்திரமா இப்படி அவதாரம் பண்ணிட்டு வந்திருந்தார். இப்போ ரமண மகர்ஷியே ஒரே ஒரு இடத்துல என்ன பண்றாரு, தான் யார் அப்படிங்கறத சொல்றார். நமக்கு அது புரிய வைக்கிறார் ரமண மகர்ஷி. எல்லா ரமண பக்தர்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆனால் இதுதான் மிகப்பெரிய விஷயம் கூட. ரமண மகர்ஷிகள் வந்து கோர்ட்ஸ் வந்து கேஸ் வருது, இந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறது எதுவா ஒரு டிஸ்பியூட் போகிறது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஜஸ்டிஸ், ஒரு ஜட்ஜி வந்து பகவான் வந்து ஒரு விசாரிக்கிறார், ஒரு பேட்டி மாதிரி பண்ணிக்கிறார். அப்ப சொல்லப்பட்ட பதில்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகவானே, உங்களை போன்றவர்கள் இதற்கு முன்னர் இருந்துள்ளனரா? ஆம், இருந்துள்ளனர். உங்களை போன்றவர்களை பற்றிய விவரங்கள் புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? ஆம், குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள்? பகவான் சொல்றார் அந்த இடத்துல, ஸ்ரீமத் பாகவதம், சூத சம்ஹிதை, பாரதம் முதலிய நூல்களில் எங்களை பற்றி கூறு. உங்களை என்னவென்று அழைப்பார்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. எங்களை அதிவர்ணாசிரமி, அத்தியாசிரமிகள் என்று அழைப்பார்கள். அப்படி என்றால் இந்த 4 வர்ணங்களையும் தாண்டியவர்கள் நாங்கள். 4 வர்ணங்களும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம், சந்நியாசம், சந்நியாசம், வனப்பிரஸ்தம் என்கிற 4 நிலையும், இந்த 4ஐயும் தாண்டிய அதிவர்ணாசிரமி, அத்தியாசிரமி. இந்த அதிவர்ணாசிரமிகள் இதற்கும் கட்டுப்பட மாட்டார்கள், இதற்கும் கட்டுப்பட மாட்டார்கள். ஈவன் அவர்கள் திருமணம் கூட செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறார். அப்பொழுது எனில் இந்த நூலில் குறிப்பிட்ட, நீங்கள் சொன்ன நூலில் அப்படி யார் யாரை குறிப்பிட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் ஃபர்ஸ்ட் பகவான் சொல்றார். அந்த நிலையை யார் யார் இருந்தான்னு சொல்லும் பொழுது எடுத்த உடனே சுகபிரம்மம் அப்படிங்கிறார், ஜடபரர் அப்படிங்கிறார், ரிஷபயோகி அப்படிங்கிறார். பகவான் வந்து சொன்ன உடனே ஜட்ஜிகள் தூக்கி வாரிடும். சுகபிரம்மம் இப்பேற்பட்டவர். பாகவதத்தினுடைய மையத்த சுகபிரம்மத்தை எப்படி சொல்லியிருக்கு? ஆண் பெண் பேரமே தெரியாத இருந்தவர் சுகபிரம்மம். அப்சர ஸ்திரீகள் அந்த குளத்துல போய் நீராடும் பொழுது, முன்னாடி சுகபிரம்மம் போடும் பொழுது, அப்சர ஸ்திரீகள் நீராடும் பொழுது தன்னை மறந்து தேகம், தன்னுடைய தேகாபிமானமே விட்டுட்டு இருந்தா ஒரு ஜனம். பின்னாடி யாசர் போகும் பொழுது தன்னுடைய உடம்பை மறைச்சுக்கிறார். யாசர் கேட்கிற, என்னமா நான் வயசான கேட்கிறேன், அவன் யுவா அப்படிங்கிற, அவன் முன்னாடி போகும் பொழுது எங்களுக்கு தேகம் நினைப்பே இல்லை அப்படிங்கிற பேர்பட்ட சுகபிரம்மம். சுகபிரம்மம் அந்த காட்டுக்குள்ள சுகபிரம்மத்தினுடைய அவதாரம் வந்து ஒரு நெருப்புல நடந்த ஒரு யாகத்தீ என்று ஒரு யுவா அப்படி மேல அப்படி மேல வரும்பொழுது என்னென்ன முன்னாடி இவன் தான் என்னுடைய புத்திரன், அவன் மேல ஒரு அபிமானம் வருது வியாசாச்சாரியருக்கு. அப்போ காட்டுக்குள்ள நடந்து போற கொஞ்ச தூரம் போன உடனேயே ஏ புத்ரா அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவர் திரும்பல. அவர் எந்த மரங்களை கடந்து சென்றாரோ அந்த மரங்கள்னா என்னப்பா அப்படின்னு கேட்கிறோம். என்ன அப்படியே கூட்டணும் சுகப்பிரமம். என்ன எதை கடந்து போறாங்களோ அது அச்சேதன வஸ்து, உயிரற்ற விஷயமாவோட இருக்கலாம். ஆனா கடந்து போகும் பொழுது என்ன பண்றாங்கன்னா அந்த அச்சேதனம் தான், அச்சேதனம் மறந்து போய் அதுவும் அந்த பிரம்மத்துவம் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சுகப்பிரமம். கடைசியில என்ன பண்றான், ஸ்ரீமத் பாகவதத்துல அவன் கதை சொல்லி முடிக்கிறான். பட்சத்துக்கு கதை சொல்லி முடிச்ச உடனே அப்படி கிளம்ப போறார். அப்போ கை கூப்பிடுறான். தடங்கம் அந்த அற்புதமா பேசுவான். நான் இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேட்டதில்லை. இந்த கதையை கேட்ட உடனே என்னை கடிக்க வந்த பாம்புக்கும் எனக்கும் வித்தியாசம் தெரியாத அபேத நிலையை எனக்கு கொடுத்தேனே, உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். லேவிகான விசாரணை கடிக்க வந்த பாம்பை விட பாம்பை என்னோட வேலையை நான் பார்க்கல. தட்சகன்ற பாம்பு கடிக்க வந்தவன் இந்த கடிக்க வந்த பாம்புக்கும் எனக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லாத நிலையில எனக்கு
என்கிற நான் என்கிற தேகாபிமானமே இல்லை. அப்பேற்பட்ட ஜடப்பட்டது ரிஷபயோகி அப்படிங்கிறவர் இத்தனை நாட்டாண்டார், அவ்வளவு குழந்தைகளை பெற்றிருந்தார். அப்படியே என்ன பண்ணாங்க, தன்னுடைய அவதூதரா ட்ரெஸ் கூட இல்லை, அப்படியே நாட்டை விட்டு வெளியே ஓடி ஒரு காட்டுக்குள்ள திகம்பரா நடந்து போறார். அப்பேற்பட்ட ரிஷபயோகி. இந்த சுகபிரம்மம் ஜடவர்தர் ரிஷபயோகி இவங்கள மாதிரி நான் அப்படின்னு சொல்றார் பகவான். என்ன குருநாதனுடைய பெருமை எனக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா மருந்து மாதிரி கிடைச்சிருக்கணும். உள்ளுக்குள்ள மனமகிழ்ச்சி யாரு பாரு, மனமகிழ்ச்சி அப்பேற்பட்டவன் இருக்கும். கவியதாசர் ஒரு கோபாலம் பாடுறார், இருக்கிற கடல் எல்லாத்தையும் இங்காக்கி உட்காந்து பேனாவை எழுதி மையாக்கி இருக்கிற மரத்தை எல்லாத்தையும் அழிச்சு பேப்பராக்கி நான் குருவுடைய பெருமை எழுத தீராது அப்படிங்கிறார். அப்போ குரு அப்படிங்கிற சப்தத்துக்கும் அந்த குரு அப்படிங்கிறதுக்கும் ரமண பகவானுக்கும் ரமணர் என்னன்னா அப்பேற்பட்ட சுப்பிரமணியமா, அப்பேற்பட்ட ரிஷபயோகியா, அப்பேற்பட்டவராய் அப்பேற்பட்டவர் வந்து அவதாரம் பண்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் அது. நம்மளுடைய வாழ்க்கையில 1 2 3 நம்பர் ஒரு விஷயம், முதல்ல 100 விஷயங்கள் குருநாதர் ஒரு 101 தான் நம்ம வாழ்க்கை. எது கிடைச்சாலும் சொல்லுவாங்க. ரமண பகவானை யார் யார் பார்க்க வந்திருக்காங்கிற பட்டியலை எடுத்தாலே அவ்வளவுதான். திருவண்ணாமலையில் கடைசியாக யோகியினுடைய குருநாதர் யோகிராம் நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். யோகிராம் சுரத்குமார் அவர்களுக்கு குருநாதர் ரிஷிகள். இந்த கியூல நீங்க வச்சு ஞானிகள் ஆகுறது பல பகவான் பண்ணினார். யார் வந்தாலும் ஒரே ஞானம் தான். எவ்வளவு பேர் ஞானியை போயிருக்க வழியில் நீங்க பகவானுடைய கணேசன் ரமண பெரிய புராணம் எழுதியிருக்காரு இல்லையா, இவருடைய கதை எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லா படிக்கணும். அந்த ரமண பெரிய புராணத்துல கடைசியில பார்க்கிறோம் அவ எல்லாரும் ஞானிகளா இருப்பான். முருகனார், சால்வம் சுவாமிகள், யோகி ராமையா, டிகேஎஸ் மாமா, இது எல்லா பேரும் வருது. டிகேஎஸ் சுந்தரேசன் தான் யோகிராம் சுரத்குமார் பேர் கொடுக்குறாரு. டிகேஎஸ் சுந்தரேசன் யோகிராம் சுரத்குமார் பேர் கொடுத்தப்பறம் யோகிராம் சுரத்குமார் பேர் வந்து இந்த கவனிக்க சூக்ஷ்மத்தை யோகிராம் சுரத்குமார் சொல்றார், இது என்னுடைய அப்பாவுடைய பெயர் அப்படிங்கிற. இந்த பெயர் கொடுக்கிறது டிகேஎஸ் மாமா, இந்த பெயர் எனக்கு கொடுத்தது இது என்னுடைய அப்பாவுடைய பெயர். அப்ப டிகேஎஸ் மாமாவுடைய ஸ்திதி என்ன பாருங்க. ஒரு ஞானிக்கு பெயர் கொடுக்கிறார் பாருங்க. காவிரி மகரிஷிக்கு வந்து பிராமண சுவாமி வேங்கட்ராமன் இது பேர் ரமண மகரிஷின்னு ஒரு பேர் கொடுக்கிறார் பாருங்க. அப்ப அவருடைய ஸ்திதி என்னன்னு பாருங்க. ரமணஞான போதம்னு ஒட்டுமொத்தமா எவ்வளவு எழுத முடியும், 9 வால்யூம் 10 வால்யூம் அவ்வளவு எழுதி வச்சிருக்கார் குருநாதர். எழுதி தீனது. நான் சால்வ மாசத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற சங்கரன் சொல்லுவார், ராத்திரிலாம் உட்காந்து குருநாதர் எழுதிட்டே இருப்பார். எழுதி பார்த்தேன். காலையில போய் ஒரு சின்ன ஸ்கூல் பெரிய பெஞ்சு இருப்பாங்க, படுத்துட்டு இருப்பாரா, கீழே பேப்பர்லாம் இறைப்பட்டிருக்குமா. சாதுவம் என்ன பண்ணுவாரா, மண்டி போட்டு அந்த ஒவ்வொரு பேப்பரா எடுத்து பத்திரப்படுத்துவார். இப்படி பத்திரப்படுத்தினது ரமண ஞான போதங்கிற பெரிய புஸ்தகம். அந்த ரமண ஞான போதத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, பூரணமா எப்படி அவர் ஞானியாக்கினார், எப்படி அவர் ஞானியாக போத ஃபுல்லா அந்த ரமண ஞானம் முழுக்க எழுதிப்பார். இந்த யோகிராம் சுரத்குமாருடைய குரு பப்பா ராமதாஸ் சொல்றார். பப்பா ராமதாஸ் பெண்களுக்கு புறப்படுறார். கடவுளை தேடி ஒரு புஸ்தகம் இருக்கு, அதை எல்லாம் படிச்சதே தெரியும். அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு வந்து ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் அப்படின்னு மந்திரம் தெரிஞ்சார். நம்மளுடைய சம்பிரதாயத்தில் என்னென்ன குரு பரம்பரையில மந்திரத்தை எடுக்கணும். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் அப்படிங்கிறது வந்து திரையோதசாட்சரிங்கிற மந்திரம். இந்த திரையோதசாட்சரி மந்திரம் வந்து சிவபெருமானார் புதகௌசிக மகரிஷி அப்படிங்கிறவருக்கு உபதேசம் பண்ணி குரு சிஷ்ய பரம்பரையில தொடர்ச்சியாக வந்து பப்பா ராமதாஸ் வரைக்கும் வந்து நிற்கிறது. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். நீங்க பாருங்க, ஒரு மகரிஷி ஒரு நாமத்தை எப்படி பிரகாசப்படுத்துறாரு பின்னாடி பாருங்க. அவர் அந்த உபதேசத்தை வாங்கிட்டு ரமண பகவான் முன்னாடி வந்து நிற்கிறார்.
என்ன இது ஞானம் மகரிஷி பூரண சத்திய வஸ்து எதிர மந்திர தீட்சை வாங்கிட்டு ஒருத்தர் வர இந்த நிலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ பார்த்து சிரிக்கிற தலையாட்ட ராமதாஸ் எழுதுறாரு, மிகப்பெரிய மாற்றம் எனக்குள்ள ஏற்பட்டது எழுதுறாரு. அப்படி மாற்றம் ஏற்பட்ட உடனே அங்கேயிருந்து கிளம்பி என்ன பண்றாங்க, நேர கிருபாசனத்துல போய் உட்கார்ற. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் உள்ள ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிற மாற்றம். இந்த மந்திரம் ரொட்டேட் ஆக 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 என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த இடத்துல எல்லாம் நம்ம சின்ன சின்னதா சில விஷயங்களை பார்த்துட்டே போவோம். மந்திர ஜபம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும். மந்திர ஜபம் அப்படிங்கிறது, மந்திரம் அப்படின்னால மனநாதி திராயதே மந்திரா அப்படின்னு இல்லையா, மனநா திராயதே மந்திரா. எதை நான் மனனம் செய்கிறனோ அதனால் காப்பாற்றப்படுபவன். எதை நான் மனனம் செய்கிறனோ அந்த மனனம் என்னை காப்பாற்றும். எதை நான் மனனம் செய்கிறேனோ அந்த மனனமே இந்த மனதை காப்பாற்றும். இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பதில் வந்து கொடுத்தார் ஜே கிருஷ்ணமூர்த்தி. கிருஷ்ணமூர்த்திங்கிற ஜேகே சொல்றாங்க இல்லையா, சார் வாட் இஸ் த மீனிங், வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் மந்த்ரா அப்படின்னு. என்ன சார் ரியல் மீனிங், வாட் இஸ் த கிளாசிக்கல் சென்ஸ் ஆஃப் ரியல் மீனிங் மந்த்ரா அப்படிங்கிறார். டு யூ நோ தட் மீனிங் சார் அப்படிங்கிறார். டே ஜனங்க பார்க்குறாங்க. சார் த மந்த்ரா மீன்ஸ் பாண்டரிங் ஓவர் அப்படிங்கிறார். pondering over and not becoming அப்படிங்கிறது அதிசூக்ஷ்மமா பார்க்கிறது. pondering over அப்படிங்கிறது ஒரு மந்திரம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராம 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 அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ ரொட்டேட் ஆகிட்டே pondering over விழுந்துட்டே மழை மாதிரி பொழிஞ்சிட்டே இருக்கும். இப்படி பொழிஞ்சிட்டே இருக்கிறது என்ன மனசுல போட்டோம்னா மனசு இன்னொரு மாற நாட் பிகமிங். அப்ப மனசு என்ன பண்றோம்னா இன்னொன்னா எப்ப மனசு மாறலையோ என்ன புரிஞ்சுக்கணும் சார், மனசு இன்னொன்னா மாறிட்டுன்னா தன்னுடைய இருப்புக்கு வெளியே வரும். மனசு என்ன பண்ணுன்னா உள்ளே நிற்கணும், தன்னுடைய ஸ்வரூபத்துல போய் நிற்கணும். இதுதான் ஞானம். மனசானது தன்னுடைய ஸ்வரூபத்துல நிற்காத உடம்ப பிடிச்சு நிற்கனா இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் தெரியுது. இப்ப பகவான் என்ன பண்றா, ரிஷி பரம்பரையில ஞானி என்ன பண்றாங்கன்னா, ஓஹோ இவன் ஸ்வரூபத்தை பிடிச்சிக்கக்கூடிய சக்தி இல்லை இவனுக்கு, இவனுக்கு மந்திரத்தை கொடுப்போம் அப்படின்னு என்ன பண்றாங்க, அந்த மந்திரத்தை கொடுக்கும் பொழுது அந்த மனசு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி என்ன பண்ணுதுன்னா அந்த மனசு தன்னுடைய இருப்புல போய் உட்கார்ந்துருது, தன்னுடைய மூலஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருது, தன்னுடைய உதித்த இடத்தில் ஒழுங்குதல் சொல்றாரு பகவான். அந்த உதித்த இடத்துல போய் உட்கார்ந்துருது. அப்போ அது இன்னொன்னா மாறல. அந்த இடத்துல பிரபஞ்சத்தை நோக்கி பகிர்முகப்படாத அந்த மனசு இல்லையா. அதனாலதான் ஜேகே சொல்ற continuously pondering over and not becoming, this is called mantra அப்படியே deep sense ல புரிஞ்சுக்கணும். நம்ம அடுத்த தடவை மந்திர ஜபம் பண்ணும் பொழுது மந்திரம்னு வெளியிருச்சுல மனசு வெளியில ஓடிட்டே தான். நான் ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், மனசு ரொம்ப ஓடிட்டே இருக்கும் அதனுடைய சுபாவம் தான். அதுக்காக இன்டர்நேஷனல் டிக்கெட் எடுத்து கொடுத்து முடியும். அது ஓடிட்டே தான், நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க மனசு ஓடுறது நீங்க கவலைப்பட ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் கவலைப்பட்டு. அப்ப என்ன பண்ணணும்னா எது நம்மளால எது ஞானிகள் சொல்லியிருக்காலோ அதை பண்ணணும். இதே கொஞ்சம் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் போய் நான் ஸ்பிரிச்சுவல்ல முன்னேறவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப அண்ணா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களை சிங்கேரி சன்னிதான பிரிவா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கிறாரு. நீ ரொம்ப நல்லா வசதியா நல்ல ஸ்திதியில வந்துட்டு இருக்கேப்ப ஆன்மீகத்துல கவலைப்படாதுன்னு சொன்னார் அப்படிங்கிறார். நீங்க அதெல்லாம் சார் எடுத்துக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா நீங்களா நினைக்கிறது நீங்க நம்பப்படாது, உங்களை நீங்க நம்பாதீங்க. அப்ப நீங்க என்ன பண்ண, குருவினுடைய வாக்கியத்தை தான் நீங்க நம்பணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும் மனசுகிட்ட சொல்றதுன்னா, உனக்கு ஒரு காரியம் தெரியலன்னா அதை விட்டு உனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ, அதான் கரெக்டா ஆன்சர் எப்பயுமே. அப்ப
எடுத்த உடனே ஆத்ம விசாரம் சொல்றது கூடவே என்ன பண்றாங்க, கருணையோட இந்த ஜீவனுக்கு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. பகவானே என்ன பண்ணினாருங்க, பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தனை அப்படிங்கிற, நாங்க பெயர் நினைச்சவன் பிடிச்சு இழுத்து போட்டு அப்படிங்கிற. இப்ப அருணாச்சலாங்கிற நாமத்துக்குள்ள என்ன இருக்குன்னா கருணை இருக்கு. எப்படி கருணையா இருக்கு அப்படின்னா, அச்சலம்னா சிவன் ஞானம் அப்படியே வசதியா ரைட்ல போயிட்டே இருக்கும். ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு டெபினிஷன் அது பாட்டும் கூட கோபுரம் மாதிரி அப்படியே அச்சலமா இருக்கும் ஞானம். இதுக்கு நடுவுல அச்சலேஸ்வரர் தான் பேரு சிவனுக்கு. அந்த சிவனுக்கு அந்த மனைவி அச்சலேஸ்வரர் பேரு. ஆனால் அம்பாள் அப்படிங்கிற அந்த கருணை என்ன பண்றா, அவருக்கு பேர் அருணான்னு பேரு. அம்பாள்ங்கிற கருணை நமக்குள்ள அது சுரக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அருணாச்சலேஸ்வரர் வெளிப்படும். லலிதா சகஸ்ரநாமம் படிச்சவனுக்கு தெரியும் அந்த கருணை எப்படி கூறி 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 வெளிப்படுது. இப்போ இந்த அருணாச்சலேஸ்வரங்கிற கருணை என்ன பண்ணிருக்குன்னா ரமண மகரிஷிகளா இவங்க அவதாரம் பண்றாங்க. எப்படி அவதாரம் பண்றதுன்னா, அச்சலமா இருக்கிற அந்த மலை மேல கங்கை எப்படி கருணையா கீழே பொழியதோ, தான் எவ்வளவு ஞானத்தினுடைய வசதியில இருந்தாரோ உடையுட வேண்டாம், வெறும் கௌமியம் மட்டும் போதும், உங்களை எல்லாம் வேணாம் ஆடி அப்படின்னு கீழே வந்து இறங்குறது. என்ன இப்படி இறங்கினவர் மந்திரத்துக்கு இப்படி இறங்கினவர் கொடுத்ததுதான் என்ன, எடுத்த உடனே பகவான் அருணாச்சலாங்கிற நாமத்தை நமக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறம் என்ன பண்ண, நீ நாமத்தை பிடிச்சிட்ட மனசு ஸ்டில் நிக்கல, இப்ப நிக்கிறது இல்ல மனசு. ஒருத்தர் கேட்கிறார் பகவான்கிட்ட, நான் இந்த ஜபம்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன ஆகும்னா, நீ ஜபிச்சு பாருவை அப்படின்னு சொல்லி. காவிய முனிவர்கிட்ட ஜபம்னா என்னன்னு கேட்ட ஒரு பெரிய ஆன்சர். காவிய முனிவர் வந்து காவிய முனிவர் வந்து பேசினது எல்லாமே ரெவலேஷன். இப்ப இந்த மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்கேன், எனக்கு மனசு எங்கன்னே தெரியல, மனசை பிடிக்க முடியல. மந்திரம் எங்கிருந்து லீனமாகுது, எங்கிருந்து உற்பத்தி ஆகுது பாருங்க ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் தட், எங்க சோர்ஸ் கேட்பார். நமக்குலாம் என்ன, நமக்கு இன்னும் கூட சந்தேகம் வந்துட்டே, எங்க சந்தேகம் வந்தா காவிய முனிவருக்கு இதை சொல்லியிருக்காரு, நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு. காவிய முனிவருக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நம்ம முதல்ல கேட்கணும். ஞானிகளுடைய சொற்களை கேட்கணும். எடுத்த உடனே இந்த மைண்ட் என்ன ஆன்சர் பண்ணன, திஸ் இஸ் நாட் டு மீ அண்ட் திஸ் இஸ் நாட் மை, என்னோட கிடையாது. அந்த மனசை கவனிக்கணும். என்ன ஞானிகள் இருந்து உபதேசம் முதல்ல அப்படி வந்தாலும், எந்த புத்தகம் படிச்சாலும் நம்ம கூட ஃபர்ஸ்ட் வர கொஸ்டின் வந்து மைண்ட் ரைஸ் ஆகி நம்ம ஒரு ஆன்சர் பண்ணோம். அந்த ஆன்சரை நம்பாதீங்க. எனக்கு இல்லை, நான் ஞானம் வந்து சில பேர் சொல்லுவா, சார் நான் ஞானம் அடைவேன், இவங்களே கற்பனை இல்லை. இந்த ஜென்மால கொஞ்சம் பக்குவமாகி இந்த ஜென்மால என்னென்ன நிலைகள்லாம் நான் வந்து கர்மாவெல்லாம் கழிச்சுட்டு இது நல்ல ஆன்சர் தெரிஞ்சு வச்சிருப்பா. பிராரப்த கர்மா இருக்கு சார், ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மா. இந்த ஆகாமியெல்லாம் சேர்த்துட்டு இதை நான் அனுபவிச்சுட்டு அடுத்த முறை அந்த ஜென்மத்துக்கு இதெல்லாம் வந்து நான்சென்ஸ் கற்பனை. இவனே ஸ்பிரிச்சுவல்ல போன உடனே இவனுடைய கற்பனையில போய் போத்திட்டு தான் ஞானம் அடைய முடியாதபடிக்கு இவன் மனசே என்ன பண்ணல, இவனை கண்டிஷன் பண்ணது. இது எதுவும் கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்னா பகவானுடைய விசாரம், பகவானுடைய மந்திர ஜபம் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. பகவான் என்ன பண்ணியிருக்காருன்னா மந்திர ஜபம் கொடுத்துருக்கா, ஆத்ம விசாரம் கொடுத்துருக்கா, உபாசனையா அந்த மலையை நமக்கு கொடுத்துருக்காரு. இது மூணு கொடுத்துருக்காரு. இந்த மூணுத்தையும் காட்டுறதுக்கு பப்பாராமதாஸ் வந்து நிற்கிறார். பப்பாராமதாஸ் போய் மந்திர ஜபம் பண்ணினார், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம்ங்கிறது பண்ணினார். அந்த அதுக்குள்ள இருக்கிற ராம பிரம்மங்கிற அந்த ராம தத்துவம் அவருக்குள்ள என்னாச்சுன்னா பிரகாசிச்சது. விருபாட்சியிலிருந்து வெளியில வரும்பொழுது சர்வம் பிரம்மமயம், சர்வம் ராமமயமா எல்லாத்தையும் பார்க்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் தான் அவன் நினைச்சிருந்தான், அப்படியே எகிரி குதிச்சுட்டு ஓடிட்டான். ஹே ராம் 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 ராம். அதிலிருந்து அவர் பேர் என்ன சொல்றாரு, திஸ் ராம்தாஸ் அப்படிங்கிற தேர்ட் பர்சன் ஆகுது. அப்புறம் ஞானிகள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க, அந்த சத்திய வஸ்து அந்த தேர்ட் அதோட நிறுத்திப்பான். அதுக்கப்புறம் திஸ் ராம்தாஸ் அப்படிங்கிற தேர்ட் பர்சன் ஆகுது. அந்த இடத்துல ராம்தாஸ், அந்த ராம்தாஸ் கிட்ட என்ன பண்ணி
கங்கை கரையில் நந்தாரான ஒரு கிராமத்தில் இருக்கார் அவர். அவரை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு கேட்கிறார். குருவை நான் வந்து பிசிக்கலா பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறார். நம்ம கூட ஆசை இருக்கும், எனக்கு குரு ஒருத்தர் பிசிக்கலா வேணும் அப்படிங்கிறது. என்ன பண்ணணும்னா கேட்கணும், முதல்ல கேட்கணும், நிறுத்திக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா we are going to choose தப்பு, நம்ம தான் தப்பு பண்ணணும். அப்போ கேட்கிற கபாடி கவலைப்படாதப்பா, அருணாச்சலம்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க ரமண மகரிஷிகள் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் உன்னுடைய குருன்னு காட்டி கொடுக்குறார். அந்த ரமண மகரிஷிகள் தான் உன்னுடைய குருன்னு அந்த கபாடி வந்து சொல்லும் பொழுது சிரித்து வச்சான் யோகிராம் சொல்லுவார். யோகிராம் சொல்லுவார் பின்னாடி நான் சொல்றாரு, திஸ் பெக்கர் கெட் ஷாக்ட் அப்படிங்கிறார். அப்படியே நடிக்கிறேன் நான் அப்படிங்கிறார். இவர் என்ன பண்ணார், அங்கிருந்து நேரம் வந்து ரமண பகவான் வந்து தரிசனம் பண்றார். ரமண பகவான் வந்து தரிசனம் பண்ண உடனேயே அந்த இடம் ஃபர்ஸ்ட் உள்ள போய் உட்கார்ந்துக்கிறார். பகவான் நேர ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைட் டைம், அங்க இருக்க பெரிய விளக்குகள் எரியுது. இப்படியே பகவானை பார்த்துட்டு பகவானுடைய அந்த நயன தீட்சை, அந்த பார்வை வந்து ராம் சுடன் குல்வர் அவர் மேல படுறது இப்படியே பார்க்கிறாரு. அந்த இடத்துல தேகம் நான்கிற அந்த தேகாபிமானம் போறது. ரமண பகவானுடைய மிகப்பெரிய ஒரு தரிசனம் பண்ணவா எல்லாத்தையும் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தேகாபிமானம் அந்த இமீடியட்டா போயிடும். ஃபர்ஸ்ட் தரிசனமே அதுதான். எல்லாருக்கும் ஒரு டவுட் ஒன்று வரும், பகவான் பார்த்த உடனே அந்த இடத்துல ஞானம் வந்துருக்கா அப்படின்னு. பகவான் பார்த்த உடனே முதல்ல என்ன பண்ணுவான, மூல அஞ்ஞானத்தை அறிஞ்சுக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த சம்மர் ஹாலிடேஸ், சம்மர் டேஸ் என்ன பண்ண நம்ம மாத்திரம் வந்து மணி பிளான்ட் ஒன்று வளர்ப்போம். தொட்டியில் இருந்து என்ன பண்ண ஒசக்க அப்படியே மாடி முழுக்க பறக்கணும். கீழே நீங்க வேற ஜலம் விடலன்னு வச்சுக்கோ, அந்த மணி பிளான்ட் கீழே இருக்கிற முதல்ல வேர் வந்து கருக்க ஆரம்பிக்கும், காய ஆரம்பிக்கும். ஆனா மேல பச்சையாகவே இருக்கும். இது மே மாசம் வெயில ஜலம் விட்ட விட்டுட்டேன்னா மெதுவா என்ன பண்ணும், ஜூலை மாசமே மேல இருக்கிறது சேர்ந்து காஞ்சிடும். கீழே வேற ஒரு விஷயம் இருக்கு, அதை நீங்க கட் பண்ணிட்டாலே கொஞ்ச நாள் மேல இருக்கிற மாதிரி தெரியும், பச்சை போக போகலாம் தெரியும், இதுவும் சேர்த்து அழியும் அப்படிங்கிறது. அதுபோல முதல்ல ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, உங்களை முதல்ல பார்த்துட்டாலே என்ன பண்ணுவாங்க, மூல அஞ்ஞானத்தை அப்படி ஒரு அசைச்சிடுவாங்க. லலிதா சகஸ்ரநாமத்துல மகாகணேச நிர்விக்ன விக்னயந்திர பிரகசிதா அப்படின்னு ஒரு ஞாபகம் ஒரு நாமம் இருக்கு. மகாகணேச நிர்விக்ன விக்னயந்திர பிரகசிதா என்ன அர்த்தம்னா, இந்த பண்டாசுரனுடைய யுத்தத்துல பண்டங்கிற அஞ்ஞானம் என்ன பண்றாங்க, என்னென்னோ இதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். லலிதோ உபாக நம்ம படிச்சவாளுக்கு நல்லா தெரியும். தூங்குறோ எல்லாரையும் அனுப்பி பார்க்கறாங்க. எல்லாரும் அனுப்பி பார்க்க உடனே என்ன பண்றாங்கன்னா, இவன் பண்டாசுரன் இதை விட சூட்சமா நம்ம ஒரு யந்திரம் ஒண்ணு பண்ணுவோம், ஒரு விக்னம் ஒண்ணு பண்ணுவோம், தடையை ஏற்படுத்துவோம். இந்த தடையை ஏற்படுத்தி விட்டுட்டோம்னா போதும், இவன் அழிஞ்சிடுவான் அப்படிங்கிறார். இந்த தடையை வந்து யந்திரமா பண்ணி என்ன பண்றாங்க, அந்த ஜீவனுடைய மையத்தை உயிருக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சதான். இதை வச்ச உடனே அவனுக்கு என்ன வந்ததுன்னா, தான் தேவங்கிற அபிமானம் வருது, தான் புத்தி அப்படிங்கிற அபிமானம் வருது, தான் மனசு அப்படிங்கிற அபிமானம் வருது. இது வந்த உடனே என்ன பண்றாங்க, அகண்டமா இருக்கக்கூடியவன் என்ன பண்றாங்க, சின்னதா கூடி குறுகி தான் சரியாங்கிற இதுக்குள்ள வந்து உட்கார்ந்துறாங்க. இப்ப காமேஸ்வரன் ஆகிய அம்பாளும் சிவபெருமானும் என்ன பண்றாங்க, ஒருத்தர் பார்த்துட்டாங்க. புன்னகை புரிஞ்ச உடனே அந்த புன்னகையிலிருந்து யோகானந்த மூர்த்தியா விக்னேஸ்வரர் புறப்பட்டு நேரா போய் அந்த விக்ன எந்திரத்தை ஒன்று இருக்காங்க, அதை உடைச்சி தூள் தூளாயிடலாம். அந்த தூள் தூளா எரிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல யோகம் தொடங்குது, அந்த இடத்துல ஞானம் உற்பத்தி ஆகுது. அதனாலதான் முழு முதல் மூலாதார கடவுளா விக்னேஸ்வரன் ஏன் வைக்கிறோம்னா, அடிப்படையில பேசிக்கா இருக்கிற மூல அஞ்ஞானத்தை அவர் வேரோட எடுக்கிற ஒரு குரு மூர்த்தம் தான் விநாயகர். அப்படி ஞானி என்ன பண்ணுவாங்க, நேரம் முதல்ல ரமண மகரிஷிகளுக்குள்ள போய் பார்த்த உடனேயே அது ப்ராசஸா நடக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஓரளவுக்கு, அவ்வளவுதானே தவிர நேரா ராம்சுரத்குமார் அப்படிங்கிற யோகிராம் சுரத்குமாரை போய் பார்த்த உடனே கீழே இருக்கிற அந்த அபிமானம் போயிடுது. அந்த மொமெண்டே என்ன
யோக தந்திர விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் எழுதிய அந்த புக்கை படிச்சதே தெரியும். அவன் நிறைய யோகிகளை போய் பார்க்கறான். நிறைய பேர் 99% ஒரு இடத்துல எழுதியிருக்கான். நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நேரா வந்த உடனே என்ன பண்றான்னா, ஒரு யோகி தலைவெழுந்து காட்டுறாரு. இவன் கேட்கிற ஆன்சரே வரல. இவன் கேட்கிற கொஸ்டினுக்கு எந்த ஆன்சருமே வரல. அப்ப செங்கல்பட்டுல மகாபரிவா முகாம் இருக்கா. செங்கல்பட்டுல முகாம் இருக்கும் பொழுது வெங்கட்ரமணி அப்படிங்கிற கூட்டிட்டு போறாரு ஃபாரின். ஒண்ணுல நீங்க இவரை பாருங்கோ, இவர் சாட்சாத் எங்க ஊர்ல தட்சிணாமூர்த்தியினுடைய அவதாரமா இருக்கார். இவர் சின்ன வயசுலேயே சன்னியாசம் வந்துட்டார். சாட்சாத் சிவபெருமானுடைய அம்சம். நாங்கெல்லாம் பெரிய பெரியவா மகாபெரியவான்னு சொல்றது இல்லை. அப்படி வந்து பார்த்த உடனே என்ன பண்ணுதுன்னா, முதல்ல மகாபெரியவா என்ன பண்றாங்கன்னா, அவரை திரும்பி பார்க்கிறேன். மகாபெரியவா திரும்பி பார்த்த உடனே அவங்க ஒரு இடத்துல எழுதுறான், எனக்கு தெரியல. அப்படி பார்த்த உடனே என்ன தோணிது அப்படின்னா, எதுவும் தோணல, ஒரு சாந்தம் வந்தது எனக்கு உள்ள எழுதுறான். ஞானிகளுடைய ஒரு பார்வை முதல்ல நமக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு சாந்தம் உருவாகும். இந்த சாந்தம் எதுக்கு உருவாகிறா அப்படின்னா, அதுக்கு அடுத்தது அவன் போது அவன் என்ன சொல்றாளோ அது உள்ள போய் மனசுல தங்கணுங்கிறதுக்காக இவன் அந்த நிலத்தை ரெடி பண்ணுவான். அவருக்கு கொஸ்டின் கேட்கிறாரு, எனக்கு ரொம்ப நாளா இந்த ஞானங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ரொம்ப தேடலோட சுத்திட்டு வரேன், ஒரு 4 கொஸ்டின் கேட்டுட்டே வரலாம், நீங்க எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்கிறான். கேட்டுட்டு வரான், எல்லா கொஸ்டின்ஸும் கேட்கிறான். நீங்க யாரு என்னன்னு கேட்கிறான். நான் வந்து ஒரு பீடாதிபதியா இருக்கிறதுனால எனக்கு சில வரையறை கட்டுப்பாடுகள் இருக்கு, நான் ஊரா போகணும். ஆனா நீ வந்திருக்கிற நீ ஒரு ஐரோப்பியன், உனக்கு என்னால உன்னை பார்த்து பதில் கொடுக்க முடியுமான்னு தெரியல. இன்னொன்னு என்னுடைய ஒரு சம்பிரதாயத்துக்குள்ள இருக்கிறது இப்படியே போயிருக்கும். அப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு உனக்கு நான் வழி சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறேன். என்ன வழி அப்படின்னு கேட்கிறான். என்னுடைய மனசுக்குள்ள நான் 2 பேரை வச்சிருக்கேன். அதுல ஒருத்தர் வந்து அருணாச்சலங்கிற திருவண்ணாமலை அடிவாரத்தில் இருக்கார், அவரை ரமண மகரிஷின்னு சொல்லுவோம். இன்னொரு காசி என்ற ஒரு காட்டு இருக்கார், அநேகமா உங்களை சந்திப்பாரோன்றதே தெரியாது. ஆனால் நீ போய் இந்த ரமணரை போய் சந்தி அப்படின்னு சொல்ற, நீ போய் பாரு அப்படிங்கிற. இவன் பிளான் பார்க்கணும், என்னவோ பார்ப்போமோ வேணா, இவங்களும் ஒரு தைரியமா இருக்கும். மகாபலியா அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அவன் புறப்படும் பொழுது ஒரே வார்த்தை கேட்கிறாங்க. பின்னணி நாட்டில் அது டாக்குமெண்ட் இருக்கான்னு தெரியல. நீ அவரை பார்க்காம வெளிநாட்டுக்கு போமாட்டேன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடு அப்படின்னு கேட்கிறேன். இதான் ஸ்பெஷல், இதான் கருணை. அவரை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லுங்க. அவனும் என்ன சொல்றான், கண்டிப்பா சரி, இவன் பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருவேளை அப்படின்னா மீறிட்டாங்க. உடனே என்ன பண்ற, அவன் நீ நைட்டு படுத்து தூங்கும் பொழுது அவன் என்ன பண்றான்னா கண்ணை முடிக்கிறான். இவன் முடிச்சானா தூக்கத்துல முடிச்சுட்டானா இதை எப்படி தெரியல. இது மாதிரி மகாதேவா ஒரு ஒளி வெள்ளத்துல நடுவு நிற்கிற பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சு போற. குருவினுடைய ஒரு குரு வந்து இன்னொரு குருவை காட்டுவார். ஒரு குருவுக்கு இன்னொரு குரு போயிட்டு கணேசன் நான் சொல்ற ஒரு இடத்துல இது வந்து வாழைக்கண்ணு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சமீபத்தில். என்னென்ன இப்ப நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நம்ம சாதாரணமான இந்த ஒரு சரீரம் தாங்கி வந்து எப்போ நீங்க மகரிஷி கிட்ட வந்தேளோ, எப்போ வந்து இந்த திருமுகத்தை பார்த்துட்டேளோ, எப்போ வந்து இந்த குருவுடைய திருப்பெயரை சொன்னேளோ, இது பெரிய வாழைப்பழம், அது கீழே இருக்கிற வாழைக்கண்ணு நான் வாழ புரிஞ்சுக்கணும் விஷயத்தை. இது சம்பிரதாயத்தில் எல்லாம் சொல்றதுலாம் கிடையாது. இது உங்க மனசுகிட்ட சொன்னேன்னா நம்பாத. உண்மை என்னன்னு கேட்டா, அவளுக்கு எதிரே நீங்க பிரம்மமயம் தான், எல்லாம் பிரம்மம். அது நமக்கு கிளியரா பார்க்க தெரியலங்கிறதுக்காக பார்க்க. அப்போ சொல்ல நீ பார்த்துட்டு போ அப்படிங்கிற. அவன் போய் நேரா உட்கார்ந்துருக்கான். நேரா போனா மகரிஷி உட்கார்ந்துருக்கான். மகரிஷி முதல்ல பக்கம் திரும்பவே இல்லை. கொஞ்ச நாள், ஒரு வாரம் என்ன திரும்பவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்புற உடனே ஒட்டுமொத்த விஷயத்தையும் அவன் சொல்றான். நான் அங்க போனேன், இங்க போனேன், எல்லாம் போனேன், அங்க வந்தேன், நான் இதை பண்ணினேன், அவரை பார்த்தேன், இல்லை
பகவான் ஒரே ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நான் யார் அப்படிங்கிற கேட்கறதுக்கு முன்னாடி, சரிப்பா இவ்வளவு நீ சொல்லியே, இத சொல்லக்கூடிய இந்த நான் யார் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் இந்த நான் யாருங்கிற கொஸ்டின் ஒண்ணு இருக்கு, இது வந்து பிரம்மாஸ்திரத்தை விட இன்னும் வலிமையானது. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோப்பா அப்படிங்கிறது வந்து உபனிஷத்துல வந்து தத்துவமசி, நீதான்ப்பா அது சொல்றது உபனிஷத்து. உபனிஷத்து பகவான் சொல்றாரு இடத்துல, நான் யாரு அப்படின்னு போய் கேட்டீங்க, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பகவான் வந்து நீதான்ப்பா அந்த வஸ்து அப்படிங்கிற பகவானே எனக்கு அருள் கை கூடணும், நான் அந்த ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது பகவானுடைய டாக்ஸ் என்ன, அப்பா நீதான்ப்பா அந்த வஸ்து அப்படிங்கிற. அப்பனே என்ன இருக்குன்னா தத்துவமசிங்கிற மகாவாக்கியத்தை கொடுக்குறாரு பகவான். இப்ப இந்த ஜீவன் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கணும். தத்துவமசிங்கிற மகாவாக்கியத்தை பகவான் தமிழ்ல நீதான்ப்பா அந்த வஸ்து, நீ ஏன் தெரிஞ்சிக்காம இருக்கிற, நீதான் அந்த வஸ்து தத்துவமசின்னு கொடுத்தாரு. இப்ப இந்த இடத்துல பகவான் கொடுக்கிறது உபதேச வாக்கியம், குருவினுடைய உபதேச வாக்கியம். பால் பிரண்டனா இருந்தாலும் சரிதான், முருகனாக இருந்தாலும் சரிதான், யோகி ராமையா இருந்தாலும் சரிதான், பகவான் பக்கத்துல தேசுர ஐலானம் யாரா இருந்தாலும் சரிதான், அந்த இடத்துல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு தத்துவமசிங்கிற வாக்கியத்தை கொடுத்துட்டாரு. இது வந்து உபதேச வாக்கியம். இதுக்கப்புறம் சிஷ்யன் என்ன பண்ணணும், உட்கார்ந்துட்டு நீ யாருன்னு சொன்னாங்க இல்லையா, நான் இப்ப என்ன பண்ணா அகம் பிரம்மாஸ்மிங்கிற அனுபவ வாக்கியம் இருக்கு, நான் யாரு only two process is there. என்ன குரு கொடுக்கிறது உபதேச வாக்கியம், நீதான் வஸ்து. அப்ப அந்த குரு என்ன பண்றாருன்னா உபதேச வாக்கியம் நான் கொடுத்துட்டேன், நான் என்ன பண்றேன்னு கேட்கிறேன். இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன்னா அகம் பிரம்மங்கிறது அனுபவ வாக்கியம் சொல்லணும். உபநிஷத்தை பிரிச்சு காமிக்கிறது. ஒன்று உபதேச குருவிடமிருந்து வரக்கூடிய உபதேச வாக்கியம் ஒன்று, இன்னொன்று தான் அந்த குருவினுடைய வாக்கியத்தை ஏற்றுக்கொண்டு அனுபவத்தில் கிடைத்து அந்த அனுபூதியில் நிற்கக்கூடிய அனுபவ வாக்கியம் ஒன்று. இது ரெண்டும் சேரும்போது என்ன பண்ண, குரு சிஷ்யன் பேர முடிஞ்சு போய் குரு சிஷ்யன் ஒரே இடத்துல இருக்கிற ஏகத்துவமாய் பார்க்கலாம். இட் இஸ் ப்ராசஸ். இப்ப இந்த குரு என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஒரு இடத்துல சொல்றாரு, டேவிட் கோங்கர் பாருங்க பேசிட்டே இருக்காரு. அந்த சீரீஸ் பேரு எண்டிங் ஆஃப் டைம் அப்படின்னு பேரு. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் என்னன்னா, அவன் கேட்கிறான் ஒரு கேள்வி, சார் there is a ending of time. அந்த டைம் நிக்கிறது, அந்த டைம் எப்படி நிக்கிறது பகவான் சொல்றாரு பாருங்க, ஜாகிரது சொப்பன சுஷுப்தி. இந்த சுஷுப்திலாம் தாண்டி நீ தூங்குறச்ச அந்த இடத்துல நேரமே இல்லை. இப்போ வந்து நேரம் தெரியறது உனக்கு. இப்போ வந்து நான் நல்லா தூங்கினேன்னு சொல்றேன், அந்த தூக்கத்துல ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்க. அந்த ஆனந்தத்தை அனுபவிச்ச ஒருத்தன் வந்து இப்ப நான் எங்க இருந்தேன்னு கேட்கிறேன் இல்லையா, அதை பாருங்கிற மாதிரி ஜேகே என்ன பண்றாங்க, அந்த எண்டிங் ஆஃப் டைம் இருக்கு. அந்த டைம் முடித்த இடத்தில் ஒழுங்குதல், அந்த நேரமே இல்லாத ஒரு நேரம் இருக்கு. அந்த இடத்துல தான் என்ன அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்றார், நீ நைட்டு தூங்குறப்போ நீ போயிட்டு நல்லா கவனிங்க அந்த இடத்துல, சார் when you got into sleep then awake, நீங்க awaken stage இங்க வரும் பொழுது என்ன நடக்குதுன்னு ஒரு பாயில அர்த்தம் கேட்கலாம். அங்க நடக்கும் பொழுது again you will remain that 10 million years அப்படின்னு கொஞ்சம் இன்னொரு சொல்றேன். நான் தூக்கத்துக்குள்ள போறேன், தூக்கத்துக்குள்ள என்னுடைய தேகம் தெரியல, புத்தி மனசு எதுவுமே தெரியல, ஆனந்தத்தை அனுபவிச்சேன். பகவான் சொல்லியிருக்காரு எனக்கு உபதேசம். அந்த ஆனந்தத்துல நானும் அந்த சக்தி அந்த சித்ஸ்வரூபமா இருக்கிற பகவான் உண்டு. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது ஆனந்தமா இருந்தது. அப்ப சரீர பிரமை இல்ல, தேகாபிமானம் இல்ல, புத்தியும் தெரியல, ஒன்றும் தெரியல. இப்போ என்னுடைய அஞ்ஞானம் என்ன பண்ணுதுன்னா, சரீரமா எழுந்து மறுநாள் விழிச்சிக்கும் போது நான் என்ன பண்றேன்னா, 10,000 ஆண்டுகள் இந்த உலகத்துல என்ன அனுபவம் இருக்கோ அதுக்குள்ள வீடு முந்தி உட்கார்ந்து. So this is called master's world. JK சொல்றார், சார் ப்ளீஸ் get out of
இப்போ குருவினுடைய வாக்கியம் என்ன பண்றாருன்னா, நீ தான் அந்த வஸ்து, தூக்கத்துல போய் உட்கார்ந்து ஆனந்தத்தை அனுபவிச்சே உனக்கு என்ன தெரியல, தூக்கத்துல ஆனந்தத்தை தத்துவமசி அந்த துரியங்கிற நிலையில நீ தான் அந்த வஸ்து. கேட்டுட்டீங்களா? குருவினுடைய உபதேச வாக்கியம். இப்போ இவன் என்ன பண்ண, நான் என்ன பண்றதுன்னு இவன் கேட்கிறான். அப்ப நீ என்ன பண்ணு, நான் யாருங்கிற விசாரம் பண்ணுங்கிறது அவன் உபதேசம் கொடுக்குறார். அவன் அப்புறம் நான் யாருங்கிற விசாரம் பண்ணின உடனே அகம் பிரம்மாஸ்மிங்கிற அனுபவம் பண்றதுக்கு இல்லையா? அப்போ அவர் சொல்லலாம், ஜெயகிருஷ்ணன் அடுத்து அவங்க பேசுறாரு, சார் யூ ஆர் இன் இக்னரன்ஸ், யூ ஆர் இன் டார்க்னஸ். நீங்க டார்க்னஸ் இருக்கீங்க, இக்னரன்ஸ் இருக்கீங்க. உங்களை சுத்திலும் இருட்டுக்குள்ள நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. எதுக்குள்ள? சரீரம் நான்கு இருட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க, டார்க்னஸ்ல உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ one excess comes to you. ஒரு எக்ஸ் அப்படிங்கிற one who has got insight. யார் ஒருவர் உள்முகமாக திரும்பி உள்ளமுகம் பெற்ற ஞானி ஒருவர் கிட்ட வரார். அவங்க கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சார் there is no division அப்படிங்கிறார். சார் there is no division அப்படின்னு காட்டும் பொழுது அந்த சொல்லே என்ன பண்ணுதுன்னா அந்த அஞ்ஞானத்தை வேறு. ரமண பகவான் உங்களை பார்த்து நீ யாருன்னு சொன்னாலே போதும், அந்த இடத்துல அந்த அஞ்ஞானம் புடியாகும். அப்ப நீங்க என்ன சார் பண்ணணும்னா, நான் அஞ்ஞானத்துல இருக்கேன்னு ஒத்துண்டு சும்மா இருக்கோ, அந்த சும்மா இருக்கிறதுக்கு தான் சரணாகதி. எனக்கு சரணாகதி பண்ண தெரியல அப்படின்னு இந்த மனசு சொல்லும் பொழுது, உனக்கு சரணாகதி பண்ண தெரியல, நான் ஒன்னே ஒன்று கொடுக்குறேன், அருணாச்சலங்கிற நாமாவை சொல்றேன். பகவான் ஸ்டெப்பா வர சரணாகதி பண்ண தெரியலையா சார்? சரணாகதி நான் பண்ணிட்டு இருக்கோமே, நான் ஒரு சரணாகதி நினைங்க, இது இல்லப்பா, உன்னால் சரணாகதியே பண்ண முடியாது. அப்ப சரணாகதி பண்ண தெரியல, நாமாவை முதல்ல அருணாச்சல சிவ நாமாவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, உபாசனைக்கு உனக்கு ஒரு மலையை நான் காமிக்கிறேன், அருணாச்சலங்கிற மலை. அந்த மலையை என்ன பண்ணுறேன்? பிரதட்சணம் பண்ண. இப்போ பிரதட்சணம் பண்ணினா என்ன ஆகும்? பிரதட்சணம்ங்கிறது உண்மையான அர்த்தம் என்ன? ஆக்சுவலா பிரதட்சணம்ங்கிறது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயமானது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உங்களை விலகி தன் பக்கம் இழுக்கிறதோ தன்னிடம் வச்சுக்கிறதோ அதை சுத்தம் பிரதட்சணம். ஏன்னா இங்க இருக்கிற விஷயங்கள் மனசு புத்தி அதுக்கு பின்னாடி அந்த கட்டம் என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுன்னா அது பகவான் பிரபஞ்சத்தில் போட்டு வச்சிருக்கு. இப்போ பகவான் என்ன சொல்றாங்க, பிரபஞ்சத்தை நோக்கி ஓடாத, என்ன பண்ண, அருணாச்சலம் ஒண்ணு இருக்கு மத்தியில சத்திய வஸ்து, அதை நோக்கி ஓடு. இப்ப அதை நோக்கி ஓடுறதுக்கு என்ன பண்ணும், உங்ககிட்டயே உங்க திருப்பி வரவழைக்கும். உங்ககிட்ட திருப்பி வந்து நீ இதையே பிரதட்சணம் பண்ணின, உனக்கும் அதுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. அப்ப அந்த நிப்ப அதுக்கு பேர் தான் பிரதட்சணம்னு பேரு. இப்ப நமஸ்காரம் என்ன அப்படின்னா, எதை ஒண்ணு பிரதட்சணம் பண்ணியோ, எதை விட்டு விலகி உனக்குள்ள மீண்டும் மீண்டும் அதையே தேடி ஓடணுங்கிற நாட்டம் உனக்கு உருவாகுதுல்ல, அந்த நாட்டத்துக்கு பேர் தான் நமஸ்காரம்னு பேரு. நம்ம அப்படியே விழுந்து இருக்கிறதுலாம் கிடையாது. ஆத்ம சைத்தன்யம் குருவினால எதுவும் காட்டி கொடுக்கப்படுறதோ, எவ்வளவு அந்தர்முகமா திருப்பி நமக்கு காட்டி கொடுத்தார குருநாதர், மீண்டும் மீண்டும் அதை நோக்கி நாம் போயிட்டே இருக்கிற ஒரு நாட்டம், ஒரு வேட்டை, ஒரு ஆர்வம், ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு பேர் தான் நமஸ்காரம் பேரு. சரீரத்துக்கு போட்டு எடுக்கிறது இல்லை. பகவான் பிரதட்சணங்கிற வார்த்தை ரொம்ப கரெக்டா வந்து கொடுக்கிறார். சாதுவம் சுவாமிகள் ஒரே வழியா எழுப்பார், தூர விலக்காத துவைத திருப்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். மகா வாக்கியங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். தூர விலக்காத, தூர விலக்காது. எங்கிருந்து தூர விலக்காது? நான் இந்த ஆத்மாவா இருக்கிறேன் அப்படிங்கிற இடத்திலிருந்து என்னை தூர விலக்காது. நான் தான் இந்த ஆத்மா, நீ தான் இந்த பிரம்ம வஸ்து அப்படின்னு ரமண மகரிஷிகள் என்கிட்ட சொல்லியிருக்கார். இதிலிருந்து என்னை தூர விலக்காது. எதுப்பா? துவைத விருத்தி. எது ஒரு துவைதம்? என் எதிர மலையாக தெரியுதே, இந்த துவைதம் எப்படி இருக்கு? மலை வடிவா விருத்தியே இருக்கு அப்படிங்கிற சாவு நுட்பமா போய் புரிஞ்சுக்கிறது. இது வேதாந்த படம். என்ன மற்ற கலைகளுக்கும் வேதாந்தத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா,
இட் கிரியேட்ஸ் சம் இன்டென்ஸ், ஒரு இன்டென்ஸை கிரியேட் பண்ணும் வேதாந்தம். ஏன்னா வேதாந்தம்ங்கிறது உங்களுக்கு உள்ள இருக்கிற சத்திய வஸ்துவை அப்படி டிஸ்கிரிப்ஷனா கொண்டு வருது, அவ்வளவுதான். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொண்டு வரும் பொழுதே உள்ள இருக்கிற இன்டென்ஸ் கிரியேட் பண்ணும் தன்னைத்தானே. இப்ப தூர விலகாதுன்னா உங்கள்கிட்ட இந்த ஆத்மாங்கிற இடத்துக்கு தூர விலகா எது விலகாதுன்னா அருணாச்சலங்கிற வஸ்து வந்து துவைதமா இதுல இருக்கியே இல்லை, உங்களுக்கு விலகாது. அதனால நான் பிரதட்சணம் பண்ண முடியல சாதம் சுவாமி. ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க இந்த இடத்துல. எப்படின்னா ஒரு முளைக்குச்சியை வச்சு அழிச்சுட்டு ஒரு பசுவை கையை கட்டி மேய விட்டோம்னா மெதுவாக அது பிரதட்சணம் பண்ணும் பொழுது எப்படி முளைக்குச்சிக்கிட்டே வந்து அந்த பசு நின்றுடுமோ அதுபோல அருணாச்சலத்தை ஒரு பிரதட்சணம் பண்ண 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 என்ன பண்ணுவாங்க, அங்கேயே வந்து அவங்க இடத்துல நின்றுடுவான் அப்படிங்கிறார் மனோகர். இப்படி அருணாச்சலத்தை யோகிராம் சுரூபார் வந்து பிரதட்சணம் பண்ணி அங்கேயே வந்து நின்றார். பார்ப்பனர் வந்து இந்த நான் யாருங்கிற விசாரத்துக்கு உள்ள போய் அதை பிரதட்சணம் பண்ணி பண்ணி தன்னுடைய ஆத்ம ஸ்திதியில போய் நின்னா அவங்க போய் 8 வாரம் புத்தகம் போய் எழுதினான். அதுக்கப்புறம் இதுல இருந்த ஸ்ரீநந்தா வந்து யோக சுவாமிகள் ஒருத்தர் வந்தார். இவ பார்வா எல்லாம் பெரிய மகான் கிடைவா எல்லாருமே. யோக சுவாமிகள் அவர் கிங் ஆஃப் கங்காபுரின்னு அவர் நேரே என்ன பண்ணாருன்னா ரமண மகரிஷி வந்து உட்கார்ந்துட்டார். அப்போ ஒரு டிஸ்கிரிப் அவர் எழுதுறார், ஒரு 4 வரி எழுதினார். ஒரு மதியால் சும்மா இருந்தோம், எதுவும் பேசவில்லை, அவன் ஒரு மகாவீரன் அப்படின்னு. ஸ்ரீலங்காவில் இருக்கிற சிவயோக சுவாமிகள் பெரிய சுவாமிகள், அத்வைத மூர்த்தி அவர், ஆதிரும் சிவபக்தர். இப்ப இவருக்கு போனாங்கல்ல, இவரே ஒரு ஞானி, இவருக்கு மேல குருபரம்பரை இருக்கு. சாது செல்லப்பான ஒரு குருபரம்பரை இருக்கு, கடை சுவாமிகள் ஒன்று இருக்கு, சாது அப்பா கோயில் இருக்கு, தங்க பொண்ணு இருக்கு. அவா லிங்க பார்க்க ரமண மகரிஷிகள், பப்பா ராமதாஸ், யோகி ராமசுகுமார், கேரளாவில் நாராயண குரு ஒரு மகான் பார்க்கிறார். வந்து எழுதுறாரு. அவெல்லாம் வந்து பார்த்து தரிசனம் பண்ணிட்டு ஒரு இடத்துல சொல்லுவாங்கன்னா நாராயண குரு கேரளாவுக்கு போய் ஒரு தரிசனம் பண்ணா, அதுவும் திருவண்ணாமலை பக்கத்துலேருந்து வர சொன்னா ஏன் நீங்க வாரியல் கேட்பாரு, நீ ஏன்பா இங்க வரேன்னு கேட்பாரு. ஏன் அப்படின்னா அங்கு ஒரு ராஜ சர்ப்பம் இருக்கேப்பா, ஏன் பார்க்க வர. இன்னைக்கு இருக்கிற எல்லா மகான்களும் சித்பவானந்தரில் இருந்து சின்மயானந்தர் போய் ரமண மகரிஷி தரிசனம் பண்ணியிருக்காரு. ரமண புராணம் எடுத்தோம்னா ரமண பெரிய புராணத்துல ரமணனுடைய ஞானிய வரிசை ஒன்று இருக்கு, ரமணனுடைய பக்கத்தில் வரிசை இருக்கு, ஞானிய வரிசையே பெருசு. சின்மயானந்தர் வந்து பார்த்துட்டு ரமண பகவான் பத்தி எழுதினாரு. உபநிஷத்துல உச்சியில ஒன்று இருக்கு, அந்த உச்சியில ஒன்று இருக்கிறது எப்படி இருக்குன்னா கிரீமி டு கிரீமியா இருக்கு எழுதுறாரு. ஒரு கிரீம் இருந்து இன்னொரு கிரீம், அந்த கிரீம்ல இருந்து எடுத்து 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 கடந்தி கடந்தி கொண்டு வருவோம். அதனுடைய மூல மூர்த்தமா ஒருத்தர் உட்கார்ந்து அவர் பார்த்தீங்க. இந்த நாராயணனுடைய சிஷிய பரம்பரையில ஒருத்தர் இருந்தார், நித்திய சைக்கிய பேரு, ரைட்டர் ஜெயமோகன் குரு. அவர் வந்து இங்க வந்து பார்த்திருக்கார். அவர் இங்க வந்து பார்த்து ரமண மகரிஷியினுடைய இடத்துல தான் அவர் நித்திய சைக்கிய அப்படிங்கிற ஒரு சன்னியாச நாமம் அவருக்கு தான் ஏற்படுது. அவர் பெரிய வேதாந்தி, பெரிய ஞானி. அவர் இங்கிருந்து அங்க போறார். பகவான் கிட்டக்க வந்தவா எல்லாரும் அப்பேற்பட்ட ஞானிகள் இருக்காங்க. சிவபிரகாசம் பிள்ளை அப்படிங்கிறவர் பகவானுடைய பக்தரா வந்தார். இதுக்கு நான் யாருங்கிற புஸ்தகம் அவர் தான் கொடுத்தார். சிவபிரகாசம் பிள்ளை என்ற நான் யாருங்கிற புஸ்தகத்தை எப்படி வச்சிருந்தாருன்னா அப்படி வந்து நெருப்பு மாதிரி வந்து உள்ள வச்சிருந்தார். பகவான் இதுவும் தரையில எழுதி காட்டினார். நிறைய வாசகங்கள் எல்லாமே நாட்டியார் புத்தகத்துல தரையில எழுதி காட்டிட்டு அதை பத்திரமா வச்சுட்டு பல வருஷங்கள் என்ன பண்ணிட்டாருன்னா உள்ளுக்குள்ள அப்படியே மனநம் பண்ணிட்டே இருந்தார். அவர் உள்ளுக்குள்ள பகவான் கிட்ட கேட்ட சிரவணம், பகவான் கிட்ட கேட்ட நாட்டியார் மனநம், மனநத்துல போதி நிதித்தியாசன ஸ்திதியில போய் உட்கார்ந்து சிவபிரகாசம். அந்த நிதித்தியாசன ஸ்திதியில உட்கார்ந்து சமாதியில பெரிய அனுபவத்துக்கு சிவபிரகாசம் பிள்ளை போகும்பொழுது பின்னாடி நான் கணேசன் போய் பார்க்கும் பொழுது அவர் எப்படி இருந்தார்னா மயானத்திலையும் ஒரு கிராமத்திலையும் அப்படியே அவதூதமாக இருந்திருந்தார் சிவபிரகாசம் பிள்ளை. அவருடைய மேரி முழுக்க விபூதி எடுத்து பூச்சி வச்சிருந்தார். ஒரு சாதாரணமா வந்தார், ஒரு பெரிய
பரம்பரை ஏதோ பரம்பரையிலிருந்து சிவபிரகாசம் பிள்ளை வந்தார். அதனால பகவான் சொன்னார் சிவபிரகாசம் பிள்ளை சிவபிரகாசமானார் ஒரு பெரிய வாக்கியம் உண்டு. அதை சொன்னார். என்ன பகவான் கிட்ட வந்த உடனே நம்ம என்ன சார் நம்ம பண்றது அப்படின்னா பகவானோட ஒண்ணுமே வேண்டாம். பகவானுடைய ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ நமக்கு ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சம்பிரதாயத்தை விட்டு வேற மாதிரி பேசக்கூடியவர். அவர் சொல்றாரு, ஒருத்தர் ஃபாரின் போயிருக்கார், அமெரிக்காவில் ஒரு ஃபாரினர் இருக்கார். பகவானுடைய படத்தை மாட்டி வச்சிருக்கான் அந்த ஃபாரினர். இது என்னப்பா தெரியல இந்த படம் என்னன்னு, ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது அது நிம்மதியா இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஒன்னும் இல்லப்பா, திருவண்ணாமலையில் இருக்கிற ரமண மகரிஷி அப்படியா அப்படி கேட்கிறான். பேரே தெரியாது அவனுக்கு. எங்கேயோ ஒரு படம் கிடைச்சிருக்கு அவனுக்கு, இதை எடுத்து மாட்டி வச்சிருக்கான். டெய்லி அந்த படத்தை பார்க்கறான். இவர் போய் அந்த பேரையும் அவன்கிட்ட சொல்றாரு, இது எதுக்கு இந்த படத்தை மாட்டி வச்சிருக்கீங்க தெரியல, எப்ப பார்த்தாலும் எனக்கு நிம்மதியா இருக்க நிம்மதியா இருக்க அப்படின்னு. குரு திருமேனி காணுது. இந்த இது முடிச்ச உடனே இவ்வளவு ஞானிகளும் வந்து உட்கார்ந்து ரமண மகரிஷிங்கிற அந்த அருணாச்சலத்தில் உட்கார்ந்து அப்படியே அழகாத்துன்னு உட்கார்ந்து இருந்தார். அது நெருப்பு ஞானாக்னி. இப்படி இருக்கும் பொழுது பகவானுடைய அந்த உபதேசங்களை எப்படி கொடுக்கிறார் பகவான்? நான் யாருங்கிற ஆத்ம விசாரணைய முதல்ல கொடுக்கிறார். அப்புறம் அந்த பாடல்கள் வழியாக கொடுக்கிறார். அப்படி ஆத்ம விசாரங்கிற அது கொடுத்து அவனுக்கு புரிஞ்சதோ புரியலையோ முதல்ல உள்ள இருக்கிற அக்னியை வைக்கிறார். எப்பொழுதுமே இந்த யோகாக்னியா இருக்கட்டும், இந்த ஞானாக்னியா இருக்கட்டும், ஒரு யாகம் பண்ணும்போது முதல்ல அந்த கல்பூரத்தை வச்சு பிராட்டி வச்சு அந்த நெருப்பு முதல்ல ஏற்றி விட்டுருவாங்க. அந்த நெருப்பு நல்லா பத்திட்டு எரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விசாரத்தை கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அதனுடைய அங்கங்களை என்ன பண்ணுவாங்க, ஸ்துதிகள். நீங்க பாகவதம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சுகபிரம்மங்கிறது மையத்துல இருக்கிற கிருஷ்ணங்கிற பரமாத்ம வஸ்துவான அந்த பிரம்ம வஸ்துவை அப்படி நடுவுல ஸ்தாபனம் பண்ணிருப்பார் அழகா. ஏகா தசமஸ்கந்தத்துக்கு முன்னாடி நவமஸ்கந்தம் வரைக்கும் வெவ்வேறு கதைகளை சொல்லுவார். ஒரு முத்துமால மாதிரி அழகாக கதையா போட்டு வருவார். பரீட்சை கிட்ட பார்த்து சொல்லுவார்கள், எப்ப இந்த நவமஸ்கந்தம் வரைக்கும் எது நான் சொன்னேன்னா இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண போறேன், அந்த கிருஷ்ண பரமாத்மாங்கிற ஒரு பிரம்ம வஸ்துவை பதக்கமா நடுவில் வச்சு நான் சொல்ல போறேன். அதை நீ தப்பா புரிஞ்சிக்க கூடாது, மிகச் சரியா இதுதான் பிரம்மம்னு புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டியை நவமஸ்கந்தம் வரைக்கும் கொடுக்குறேன். அதனால இது நீ வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தசமஸ்கந்தம் முழுக்க 99 அத்தியாயங்களையும் கிருஷ்ண பிரபாவத்தை குடிச்சு தட்டுற சூப்பரன். அப்ப நடுவில் இருக்கிற அந்த பிரம்ம வஸ்துவை நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டா புரிஞ்சுக்கணும். அப்படின்னு முதல்ல ஆத்ம விசாரங்கிற நான்யார் விசாரத்தை முதல்ல நம்ம உள்ளத்துக்குள்ள எடுத்துட்டோம்னா அதை சுத்திலும் அது நம்ம விட்டு அகலாம இருக்கணும். அந்த நெருப்பு அணையாம இருக்கணும். நமக்குள்ள அந்த நெருப்பு எப்படி இருக்கும், ஆனா நம்மளுடைய ஸ்ரத்தாங்கிற சக்தி அப்படி போகாம இருக்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்ண, இந்த கிராமத்துல சொல்லுவான் அண்டகட்டது. இந்த அண்டகட்டதை என்ன பண்ண, அக்ஷரமண மாலையா போச்சு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். எதுக்கு அக்ஷரமண மாலை கொடுத்துருக்கார் பகவான் அப்படின்னா, இனிமேல் தான் கல்யாணமே ஆக போகுது அப்படின்னா பிரைடல் டிஸ்கஷன் நாயகா நாயகி பாவத்துல பகவான் பண்ணியிருக்கார். இப்ப இந்த அக்ஷரமண மாலைக்குள்ள என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஆத்ம விசாரம் பண்ணக்கூடியவன் ஒருவன் இருக்கான். இந்த ஆத்ம விசாரம் பண்ணக்கூடியவன் ஒருவன் இருக்கான். இந்த ஆத்ம விசாரம் பண்ணும் பொழுது இவனுக்கு என்ன பண்ணல, வெளிப்புறமா இவனுக்கு தொந்தரவு வந்து இருக்கும். இந்த தொந்தரவு என்னென்ன வருங்கிறத அக்ஷரமண மாலை காட்டிட்டே வருவார். சையன தள்ளி செய்தினை சுடுமரா உய்வகை ஏதுரை அருணாச்சலா. அருணாச்சலா என்ன செய்யோ அப்படின்னு தள்ளிட்டார். நீ என்ன செய்யன தள்ளி, என்ன செய்யன தள்ளாத. ஏன் தள்ளுற, என்ன நீ இந்த போ அப்படின்னு தள்ளிட்டேன்னா என்ன பண்ணுவ, செய்வினை சுடுமரா. இந்த சரீரம் எடுத்திருக்கு, இந்த சரீரம் அனாதி கர்மங்களா சூழப்பட்டு மனசு இருந்து நான் தாங்க முடியாத அவஸ்தைகளை பட்டு இருக்கேன். துக்கம் சாவோ என்னென்னவோ அவஸ்தைகள் இருக்கு. இது திரும்பவும் ஒரு கர்மவினை கூட்டத்துக்கு போயிடும், திரும்பவும் இன்னொரு பிறப்பு இருக்கும். இந்த மலம், இந்த கர்மவினைங்கிற மலம் என்னை வந்து சுட்டி எரிச்சு
அருணாச்சலா, நான் உயிரும் வழிக்கு ஒரு உரை அப்படின்னா ஒரு உபதேசம் ஒண்ணு கூட பகவான் வந்து வெல் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு பகவானுடைய அலை முழுக்க அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நாமா கொடுத்த நாமாவை காட்டி கொடுக்கக்கூடிய அந்த வஸ்துவ அந்த மலையை காமிச்சார். அந்த மலையிலேயே நம்மளை அப்படியே சுத்தி சுத்தி வாங்க அதுக்கிட்டே நம்மளை வச்சிருக்கிற மனசை அப்புறம் அந்த மலைகிட்ட வந்தவா யாருங்கிறத ஞானிகளுடைய சரித்திரம் நமக்கு காமிச்சு கொடுக்கல. எப்படிப்பட்ட சரித்திரம், யார் யாரெல்லாம் இந்த ஞானிகள்லாம் இங்க வந்திருக்கா, சிங்கேரி பெரியவா வந்து பார்த்திருக்கா, யோக சுவாமிகள் வந்திருக்கா, யோகி வந்திருக்கா, அப்பாராமதாஸ் வந்திருக்கா, எல்லா ஞானிகளையும் எடுக்கும், எல்லா பக்தர்களையும் எடுக்கும், எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாம் அருணாச்சலத்துக்கிட்ட வந்து வந்து ஞானங்களை போயிருக்காங்க. என்ன சொல்றாங்க, ஒரு உறுதி கொடுக்குறாரு பகவான். கொடுத்துட்டு என்ன பண்றாங்க, இப்போ நம்பிக்கை வந்து அவனுக்கு இப்ப நீ இங்கேயே உட்காந்து என்ன பண்ண, இப்ப எடு ஆத்ம விசாரத்தை. சரி, ஆத்ம விசாரம் உள்ள நான் போட்டுட்டேன்னா இப்ப என்ன பண்ணிக்கோ, மண்டை கட்டு என்ன பண்ணுங்க, அது நல்லா எரியணும் அப்படின்னா ஸ்துதி பண்ண ஆரம்பிக்கும். பாகவதத்துல இருக்கிற ஸ்துதிகள்லாம் அப்படியே கவனிச்சேன்னா கிருஷ்ணன் அந்த பரபிரம்மத்தை நோக்கி இருக்கிறது. அதுபோல அக்ஷரமாலை அப்படிங்கிற ஸ்துதி என்ன பண்ணும்னா அருணாச்சலங்கிற பரபிரம்மத்தை நோக்கி இருக்கும். ஒவ்வொரு அருணாச்சலாங்கிற நாமத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா நீராது நீராது நீராது, தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. எந்த இடத்துலையும் அது பிரம்மம் இது பிரம்மம் அது பிரம்மம் இப்படின்னு வெளியே எங்கேயுமே சொல்லல. பகவான் அழகா எடுத்துக்கிறாரு. நான் மட்டும்தான் ஞானி, நீ இல்லைன்னு சொல்லல. அவர் ஞானி, அவர்கிட்ட மட்டும் போ, அவர்கிட்ட நீ வேற அதுவும் சொல்லல. இப்ப என்ன பண்றாரு பகவான், தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சல உள்ள போவா அப்படின்னு 3 தாம் சொல்றார் இந்த இடத்துல. இந்த 3 தாம் எதை குறிக்கிறது அப்படின்னா தத்பரத்தை குறிக்கிறது. தத்தானே தும் தானே அசி தானே 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 தத்து தொம் அசி தத்துவமசி நீதான் பாருங்க. வாக்கியம் அப்படியே பொங்கல் பகவான் கிட்ட இருந்து தமிழ்ல இந்த பாட்டு முதல்ல மகாவாக்கியம் உட்கார்ந்து இருக்கு. அப்படியே அள்ளி தெளிக்கிற பகவான் தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா. அப்ப அதுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டே இல்லை. இப்ப என்ன பண்ண, நான் நின்றுட்டேன், நீங்க சொல்லிட்டேன், அப்ப என்ன பண்ணா காட்டுவாய் யாரு அருணாச்சலம் காமி. பகவான் ஒரு அக்ஷரமாக ஒரு பாட்டு, கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணை காணுவது. அவன் கண்ணுக்கு கண்ணா வச்சிருக்கான். என்ன நம்பி பகவான் கேட்கிறாரு, என்ன நம்பி சசங்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அக்ஷரமாலை பாராயணம் பண்ணிருக்கான். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு நேரா திருவண்ணாமலை போயிருக்கான். நான் சொன்னேன்னு சொல்லிட்டு பிரதட்சணமும் வந்திருக்கான். கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு பார்வையை வெளிப்புறமா திருப்பாம அவனுக்கு ஞானமும் தெரியாது, எதுவும் தெரியாது. நான் சொன்னேங்கிறதுக்காக அந்த வார்த்தையை தெரிஞ்சுக்கிற உள்ளுக்குள்ள பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கான். இதுதான் சாதாரணமான ஆளு. அவனுக்கும் குடும்பம் இருக்கு, அவனுக்கும் குட்டி இருக்கு, ஏகப்பட்ட தொந்தரவுகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது நடுவில் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆளு நான் சொல்லிட்டேன்னு வந்திருக்காப்பா. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை அப்படின்னு சொல்லியாச்சு. கண்ணு இல்லாம பாருங்க, அகக்கண்ணால பாருங்க, அவன்கிட்ட சொல்லிட்டேன். இது எல்லாம் ஃபாலோ பண்றான். யார் நம்பி? என்ன நம்பி அவன் ஃபாலோ பண்றான்ப்பா. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுவதை இப்ப என்ன பண்ணணும் அருணாச்சலா, நீ காணுவது எவர் என்று பாரு அருணாச்சலா. வேர்ட் பகவான் திருப்புறார். இப்ப இவ்வளவு நான் சொல்லிவிட்டேன்ல, கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுவதை காணுவதுன்றது யாருக்கு தெரியல. அவனுக்கு எதை உள்ளுக்குள்ள பார்க்கறதுங்கிறது தெரியாம முடிக்கிறான். அப்பா அவனுக்கு எதுவும் தெரியாதுப்பா இல்லையா, அவனுக்கு அஞ்ஞானம் அஞ்ஞானம் எதுவும் தெரியாது. இப்ப நீ என்ன பாரு அருணாச்சலம் பார்த்து உன்னாருடைய கிருபை இந்த இடத்துல தான் வேலை செய்யுது. என்னன்னா அவனுக்கு எதுவும் தெரியாது, நீ அவனை பாரு அப்படிங்கிற மகாவாக்கியம் உபதேசம் கொடுத்த உடனே
அந்த ஜீவன் அந்த உபதேசத்தை வாங்கிட்டு எப்போ ஒரு குருநாதருடைய வாக்கியத்தை இந்த மனசு வாங்கி இந்த பாடலை படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோ அது உடனே என்ன பண்றாரு, அடுத்த பாடலுக்கு போய் அடுத்த வரிகள்ல பாரு அருணாச்சலா அப்படின்னு. இப்ப இன்னொரு ஒரு ஜீவன் இந்த இடத்துல என்னன்னா, இதெல்லாம் பார்த்து ஆனா அவங்கிட்ட இன்னும் அகங்காரம் முடியாம இருக்கும். அப்ப என்ன பண்ணாரு நீ அப்படின்னு, சீரை அடித்து நிர்வாணமாய் செய்து சீரை அடித்தவர்கள் அருணாச்சலா அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஞானானுபவத்தை கொடுக்குறார். சீரை அடித்து இவன் ஒரு உடம்புல பொத்திட்டு இருக்கான், இவன் இந்த சரீரம் இது மேல ட்ரெஸ் பொத்திட்டு இருக்கான். இந்த ட்ரெஸ் என்னன்னா அன்னமய கோஷத்துல இதை பொத்திட்டு இருக்கான். நான் இந்த சரீரம் நினைக்கிறான், பொட்டா அழறான், கிளீனா அழறான், ஐயோ என்ன தொடாதுறான், நான் இந்த சரீரத்தை சொல்றான். அதுக்கப்புறம் மனோமய கோஷமா இருக்கிற மனசு தான் நினைக்கிறான். இவன் தூக்கத்துல கனவுல என்ன பண்றான்னா, ஐயோ கனவு காணும் போது இந்த கனவுல இருக்கிறவன் நான் அப்படியே பயப்படுறான். இதுக்கு உள்ள 5 கோஷங்கள் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது, இதையும் நம்பிட்டு அதுவும் தான் நினைச்சாடுறான். இப்போ இவன் எத்தனை போர்வையில போட்டிட்டு இருக்கான, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஏன் ஆனந்தமய கோஷம் வரைக்கும் இவன் தான் நினைச்சிருக்கான் இல்லையா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இதுதான் என்னுடைய சீட் அப்படின்னு வாங்கி நம்ம சீட் கொடுக்கறதும் இல்லையா, ஒரு ஷால் போட்டோம் இல்லையா, இந்த 5 ஷாலி இவன் தான் நினைச்சு போட்டிருக்கான். முதல்ல அருணாச்சலம் என்ன பண்ணு, சீரை அழித்து, இந்த சீரெல்லாம் தூக்கு, நிர்வாணமாய் செய்து, இதெல்லாம் தூக்கு. என்ன காட்டு இடத்துல நிர்வாணமாய் செய்து என்ன அர்த்தம்னா, இது எல்லாம் நீ இல்லைங்கிற உன்னுடைய குரு உபதேசத்தை அவனுக்கு கொடு. உண்மையான உபநயனம் நடக்கிறது இந்த பாட்டுக்குள்ளார. பகவானுடைய இந்த பாட்டுக்குள்ளார உபநயன சம்ஸ்காரம் நடத்துறாரு. பகவானுடைய இந்த பாட்டுக்குள்ளார சந்நியாச தீட்சை, சந்நியாச மந்திரம் இந்த பாட்டு. ஒரு குருநாதர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சந்நியாச தீட்சையை அவனுக்கு கொடுக்கும் பொழுது அந்த குரு மேல படிக்கட்டில் உட்கார்ந்து இருப்பார். அவன் மெதுவா குளத்துல இறங்கி போய் அங்க இருக்கிற பசங்கள் எல்லாத்தையும் கரையணும். கடைசியில இந்த மேல பூனல் எண்ணோடையும் கலைஞனும் உள்ள இருக்கிற அந்த லங்கோடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த கௌபீனத்தையும் கலந்து என்ன பண்ண, நிர்வாணமாய் செய்தவள் அப்படிங்கிற அவன் நிர்வாணமா புரியவும் ஏசி வரணும் சாஸ்திரம். அப்போ மந்திரம் தான் இருக்கு. அந்த நிர்வாணம், அந்த சன்னியாசிகளுக்கு ஒரு மந்திரத்துல என்ன, என்னுடைய அப்பா இல்லை, இது அம்மா இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இந்த புத்தியும் நான் இல்லை, இந்த மனசும் நான் இல்லை, இந்த சொப்பனத்து ஏதும் நான் கிடையாது, ஜாக்கிரதம் இல்லை, சொப்பனம் இல்லை, சுஷுப்தியும் அதை தாண்டி இருக்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவன் மேல வரும் பொழுது இந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இன்னொரு பையனுக்கு உட்காரும் பொழுது அந்த அப்பா என்ன பண்றாருன்னா, அவன்கிட்ட அப்பா ஜாக்கிரதைங்கிற ஒரு பூனல் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ, சொப்பனங்கிற இன்னொரு நூலை எடுத்துக்கோ, சுஷுப்திங்கிற ஒரு நூல் நீ எடுத்துக்கோ. இது 3 நீ இப்ப போட்டு இருக்கிறது ஒரு கோடி மேல இருக்கிற ஒரு கவர். இது இந்த 3க்குள்ளேயும் இல்லாத அந்த 3த்துக்கும் அப்பாற்பட்டு அதுக்கு சாட்சியா இருக்கக்கூடிய அந்த பிரம்மமே நான் அப்படிங்கிறதா இந்த அப்பா உபதேசம் பண்றாரு. யாரை முன்னிட்டு கொண்டு ஏற்ற மாதிரி வைதிகரை முன்னிட்டு கொண்டு அந்த குரு உபதேசம் அவங்களுக்கு நடக்கிறது. எப்படி உபதேசம் பண்றாரு, ஜாக்கிரதை, சொப்பன, சுசுதி இந்த 3 முப்புரி நூல்களாக இருக்கும் பொழுது இதுக்கு சாட்சி மாத்திரமா துரியமான அந்த பிரம்மவஸ்து இருக்கு. அந்த வஸ்துக்கு பேரு என்னப்பா, அந்த வஸ்துக்கு பேரு சவிதாங்கிற காயத்ரி தேவி. அந்த தேவியை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக அப்பா போய் அவனுடைய கவனத்துல உபதேசம் பண்றாரு. கிட்டத்தட்ட சன்னியாசம். அதனாலதான் அந்த உபநயன சம்ஸ்காரம் அந்த பையன் வந்து அந்த அந்த ஜென்மத்தை விட்டுட்டு அது வரும்போது அவன் பேரு துஜன் பேரு, இருபிறப்பாளன்னு பேரு. ஒரு ஜென்மா முடிஞ்சு இன்னொரு ஜென்மா எடுக்கிறாங்க துஜன் பேரு. இப்போ அதே மாதிரி துஜன் என்ன பண்றாங்க, அப்புறம் அந்த உபதேசத்தை கேட்கிறான். அந்த உபதேசத்தை கேட்டு இதுவும் பிரம்மவஸ்து, எது பிரம்மவஸ்து, காயத்ரி தான் பிரம்மவஸ்து, காயத்ரி நடுவில் இருக்க சவித்து அப்படிங்கிற சவிதாதேவி பிரம்மவஸ்து. அந்த சவிதா எங்க தெரியுமா பாருங்க, அப்படியே அப்பா வந்து 2 விரலுக்கு நடுவில் கொண்டு போய் வெளியில கூட்டிட்டு போய் அது
சூரியனுக்கு மத்தியில ஒரு ஜொலிச்சுட்டு இருக்கு பாத்தியா, அது எதனால ஜொலிக்கிறது தெரியுமாப்பா? அந்த சைதன்யம் இந்த சாவித்திரி, அந்த சவித்ரு ஒரு தேவி இருக்கா, அவளால ஜொலிக்கிறது. அந்த சவித்ரு தேவி உன்னுடைய புத்தியை பிரகாசிக்க செய்யட்டும். அந்த காயத்ரி மந்திரத்தை எடுத்துக்கொள்ளும். எக்ஸ்ட்ராடினரியான விஷயம் காயத்ரி மந்திரம். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தீமகி வேர்டு, தீமகி அந்த வார்த்தையில இன்னும் பார்க்கும். அந்த வார்த்தைக்குள்ள உட்கார்ந்து தீமகிங்கிற வார்த்தைக்குள்ள உட்கார்ந்து குரு என்ன பண்றாருன்னா, முதல்ல அவன் இவருக்கு போட்டியே இருக்கிறது எல்லாத்தையும் மேல போய் சீரை அழிந்து கொண்டுனா காலி பண்ண. அந்த காலி பண்ணும்போது என்ன ஆகும்னா அவனுடைய கர்மாவும் சேர்ந்து கிடையாது. சார் இது யாரால முடியும் சார் அப்படின்னா, குருவினுடைய அனுகிரகத்தினால் மட்டும்தான் இது முடியும். சீரை அழித்து நிர்வாணமாய் செய்து அந்த குரு என்ன பண்றாங்க, அவனை பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த ஜலத்திலிருந்து எழுறான். அந்த ஜலம் என்ன சார்? ஆவரண ஜலம் பேர். அந்த ஜலத்துக்கு டீப் டு டீப் சன்னியாசி தீட்சைகள். அந்த ஆவரண ஜலம்ன்றது இத்தனை நாள் நம்ம அந்த ஆவரணங்கிற மறைப்புங்கிற ஒரு ஜலத்துக்குள்ளார உட்கார்ந்து இருக்கோம். இப்ப குரு என்ன பண்றாங்க, இது எல்லாத்தையும் கலைச்சிட்டு சீரை அழித்து நிர்வாணமாய் அந்த ஜலத்தை தேய்ச்சி வெளியே வரலாம் அப்படிங்கிற பாப்பா மேலவா அப்படிங்கிற நிர்வாணமாய் செய்து இப்ப குருநாதர் ஒரு பிரசாதம் ஒரு பிரசாதிக்கிறார். என்னென்ன சீரை அழித்தவர்கள் இருந்தாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, காவிங்கிற அந்த சன்னியாசத்துக்கு இவர் கையில இருக்கிற ஒரு வஸ்திரத்தை எடுத்து அவன் மேல அழகா போத்துறாங்க. இந்த காவிங்கிற சன்னியாசத்துக்கு போத்ததுக்கு பேரு தெரியுமா? அவனுக்கு அந்த சீரு பேரு தெரியுமா? அந்த சீரு பேரு சமாதின்னு பேரு. அந்த ஜீவனானவன் இதுவரைக்கும் எத்தனையோ கோஷங்களுக்குள்ள ஜென்மாந்தத்துக்குள்ள இருக்கிற, ஆனா குரு என்ன பண்ற, சீரை அழித்து நிர்வாணமாய் செய்து இவர் ஒரு சீர் கொடுக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. அமுத மொழிகள் இந்த வார்த்தை வரும். அம்பாள் வந்து என்ன பண்ணினான்னா, அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் கல்கத்தால. அங்க ஒரு ஷால் போத்தினா இல்லையா, பெரிய மனுஷால கூப்பிட்டு ஷால் போத்துவா இல்லையா, அந்த மாதிரி இவனுக்கு இந்த கதாநாயகனாக இந்த ராமகிருஷ்ணனுக்கு தேவி என்ன பண்ணாங்கன்னா, அழகா ஒரு போர்வையை போட்டிருக்கா. அதுல இருந்து என் தேவி பசங்க அப்படியே இந்த பாட்டுக்குள்ள அப்படியே இருக்கு. அந்த தேவி என்ன அழகா போத்தினா, அந்த தேவி போத்தும் பொழுது உள்ளுக்குள்ள அந்த தேவி பூமி பூமி வந்தா அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த பிரம்ம வர்ணிக்கிறார் அழகா. அந்த ராஜராஜேஸ்வரி கூட ரொம்ப பிரபாகமா அந்த பாலாக்கு சொல்லி அப்படியே ஆவிர்வாவது அவனா அதை போத்திவிட்டா அப்படிங்கிறார். குருநாதராக இருக்கக்கூடிய பரபிரம்ம வஸ்து, குருநாதராக இருக்கக்கூடிய ரமண மகரிஷிகள் என்ன பண்ணாங்க, சீரை அழித்து நிர்வாணமாய் செய்து இவர் ஒரு சீர் கொடுப்பார் சார். இந்த சீரை நம்ம அவர் போற்றும் பொழுது என்ன நடக்கும் அந்த இடத்துல, சமாதி அவஸ்தை, சமாதி அவஸ்தை சித்திக்கும். யார் கொடுக்கிறது? கௌபீனதார். அமர்நீதி நாயனார் நாயன்மார்கள் கதையை எடுத்து படிக்கும். அமர்நீதி நாயனார் என்ன பண்ணுவார், அவர் ஒரு அங்க இருக்கிற ஒரு அமர்நீதி நாயனார்கிட்ட சிவபெருமான் ஒருத்தர் வந்து சன்னியாசம் வந்து அந்த அவர்கிட்ட அந்த கௌபீனத்தை கொடுத்துட்டு போவார். இந்த இடத்துல கௌபீனம் கொடுத்த உடனே என்ன பண்ணுவாருன்னா அவர் மறந்துடுவார். அப்புறம் இது லீலை பண்ணுவார். அதை கொண்டு வா அப்படிம்பார் அந்த கௌபீனத்தை. சரி, கௌபீனம் என்ன, உன்னுடைய நாட்டை உங்களுடைய சொத்து எல்லாம் வச்சிருப்பார், நிலவெல்லாம் வைப்பார். அந்த தராசு ஏறவே இறங்கவே இறங்காது. யாரும் இல்லாத தராசு சமமா ஆகவே ஆகாது. உடனே என்ன பண்ணுவாருன்னா சிவபெருமான் அந்த கௌபீனத்தை எடுத்து வைப்பார். இந்த கௌபீனங்கிறது என்ன தெரியுமா எல்லாருக்கும்? இந்த கௌபீனத்துக்கு பேர் தான் சகஜ சமாதின்னு பேர். ஆதிசங்கரர் எழுதியிருக்காரு கௌபீன பஞ்சகம். எழுதியிருக்கார் ஆதிசங்கரர். எழுதியிருக்க கௌபீன பஞ்சகம் எழுதியிருக்கார் ஆதிசங்கரர். அதுல என்னென்ன கௌபீனத்தினுடைய பிரபாவத்தை அப்படி எழுதியிருக்கார் அந்த பாட்டு. என்ன விஷயம்னா, ஒவ்வொன்றுலையும் முடியும் பொழுது அந்த கௌபீனம் அப்படிங்கிற சகஜ சமாதி சித்திக்கட்டும். இந்த இடத்துல கௌபீனங்கிறது சகஜ சமாதியில உட்கார்ந்து ஒரு குருநாதர் எங்கே உட்கார்ந்து இருக்கார், நான் சகஜ சமாதி எங்கிருந்து சம்பிரதாயத்துல இருக்கிற ஆதிசங்கரர் எதை கௌபீனம்னு சொன்னாரோ, எந்த பழனியில பழனி நீதான் பழனி யார் உபதேசம் பண்ணா? பழனிங்கிறது குருவா
வஸ்துவா இருக்கக்கூடிய அம்பாள் வந்து தன்னுடைய மகனுக்கு என்ன உபதேசம் பண்ணா, நீ தான்ப்பா அந்த வஸ்துங்கிறது பழம், நீ அம்மா நான் யாரும் அப்படின்னு கேட்கிறார். இல்லப்பா நீ பழம், நீ அதனாலதான் ஊருக்கு பழனின்னு பேரு. நீ தான்ப்பா அந்த ஞானம், நீ தான் அந்த வஸ்து அப்படின்னு உபதேசம் பண்ண உடனேயே அம்பாள் என்ன கொடுக்குறா அவருக்கு அந்த இடத்துல, கௌபீனகிரியான இடத்துல நிற்கிறார். என்ன அர்த்தம்? சகஜசமாக நிற்கிறார். அதனால இன்னைக்கும் அந்த இடத்துல அந்த கௌபீனம் சாத்தி இருக்கிற அந்த தண்டாயுதபாணியை மறுநாள் எல்லாருக்கும் பிரசாதமா எடுத்துக்கிறது. தாற்பயம் என்ன, அங்க போய் தண்டாயுதபாணியை நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவருடைய அருள் கிடைக்கும் பொழுது நமக்கு என்ன சகஜ சமாதி சிந்திச்சது. அதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் கிடையாது. அதுக்கப்புறம் என்னென்ன, நமதின் கேடாய் நானின் உறுதியாய் நாடியின் முருகையின் ஆச்சரா. பகவானுடைய பாடல்கள் அத்தனை மாதிரி இருக்கிற பாடல்கள். இந்த நமதியின் கேடாய் அப்படின்னு ரொம்ப ஒரு மோசமான பாட்டு, அதே சமயத்தில் வசதியான ஒரு பாட்டு வருது. யமலின நாய், நாய்க்கு ஒரு மோசமான குணம், தான் என்ன கற்கிறதோ அதை தேடி சாப்பிடக்கூடிய ஒரு குணம். நாய்கிட்ட இன்னொரு வசதியான குணம் உண்டு. எது எஜமானு ஒருத்தரை பார்த்துறதோ அவர் சொல்படி நடக்கிறது. தான் என்ன கற்கிறதோ அதை சாப்பிடுறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல நம்ம எதை அனுபவிக்கிறோமோ மீண்டும் மீண்டும் அதை அனுபவிக்கணும்ன்ற ஒரு அர்ஜி மனசுக்குள்ள இருக்கிறதுனால நம்ம நாய் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நமலி கேடாது, நமலின்னா நாய். நம்ம நல்லா எடுத்து நம்ம அனுபவத்தை ஒரு இன்பம், ஒரு பிளஷர் ஒன்று வருது, அந்த பிளஷரை கண்டினியூ பண்றதுக்காக மைண்ட் என்ன பண்ணா திருப்பி ரிப்பீட்டேஷன் பண்ணிட்டே. இந்த பிளஷரை அடையிறதுக்காக என்ன வந்து இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் உள்ள இருக்கும். இமீடியட்டா அதை அடையணும் போயிட்டே. நான் இப்ப நிறுத்தணுமா சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்கிறேன். எல்லாரும் நான் நிறுத்திக்குமா எல்லாத்தையும், இது நிற்குமா அப்படின்னா உங்களால நிறுத்த முடியாது. என்ன பண்ணலாம், யூ ஜஸ்ட் அப்சர்வ் தி திங்ஸ், அவ்வளவுதான். எப்ப நீங்க இதை அப்சர்வ் பண்ணும் பொழுது, இதை திருப்பி திருப்பி இதை பண்றதே நீங்க அப்சர்வேஷன் பண்ணும் பொழுது, எப்படி ஒருவன் குழப்பத்துல இருக்கேன்னு தன்னைத்தானே அப்சர்வ் பண்ணும் பொழுது அவன் குழப்பத்துல இருக்கான்னு தெரியும் பொழுதே குழப்பத்துக்கு தெரியும். அர்ஜுன விஷாத யோகத்துல முதல்ல கிருஷ்ணன் கிட்ட அவர் கேட்ட தெளிவான ஒரு கேள்வி என்னன்னா, கிருஷ்ணா நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னா. கிருஷ்ணா சொல்றாரு, நீ குழப்பத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ, இது போதும் எனக்கு அப்படிங்கிற. விஷாத யோகனுடைய பேர் என்ன, டவுட்டே அதுதான், முழுக்க சந்தேகம் தான். முழுக்க டவுட் 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 டவுட். இப்ப என்ன பண்றதுன்னா, மைண்ட் வந்து திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நோக்கி ஓடுது. ஏன் இது ஓடுதுன்னா, இன்னொருத்தரை பார்த்து பார்த்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கு. ஏன் இதை கம்பேர் பண்றதுன்னா, பிரபஞ்சம் எப்படி இயங்குறதோ அப்படித்தான் நானும் நடக்கணும், அப்படித்தான் தன்னுடைய சந்தோஷம் அமையும் அப்படிங்கிறது கம்பேரிசன் அண்ட் ரிப்பீட்டேஷன். continuously pressure starting is going on. அதனால ஜேகே ஒரு மகா வாக்கியம் கொடுக்குறாரு, சார் pressure is the structure of the society அப்படிங்கிற. இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்து நீங்க நைட்டு முழுக்க யோசிக்கணும். சார் இன்பம்ங்கிறது என்ன, வாட் இஸ் pleasure, நம்ம சொல்றது சிற்றின்பம்ங்கிறது சார் இட்ஸ் the structure of the society அப்படிங்கிற. இந்த சொசைட்டி தான் இந்த இன்பத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. எது இந்த சொசைட்டி நிர்ணயம் பண்றதோ அதை நீங்க நம்பிட்டு அதை அனுபவிக்கிறது துடிக்கிறது அப்படிங்கிற. So pleasure is the structure of society. You are continuously following the society. டபுள் பெட்ரூம் ஃபிளாட் வாங்கிட்டாங்க, நீங்க டபுள் பெட்ரூம் ஃபிளாட் வாங்கணும். அவன் இந்த மொசைட்டைஸ் வாங்கிட்டாங்க, நீங்க என்ன அவனுடைய பிளஷர் உங்களுக்கு வரணுங்கிறது உங்க மைண்ட் கிராட்டிஃபிகேஷன் பண்ணுது. ஒண்ணுது மட்டும் இருக்காது. பக்கத்தாத பையன் தான் விவேகானந்தர், அண்ணாத்து விவேகானந்தர் இருக்கிறாரு. ரொம்ப கவனமா இருக்கும். அப்படியே அவன் வந்து ஆன்மீகம்லாம் அப்படியே போனாங்க. இது இப்ப வேணாம், நீங்க 45 வயசுக்கு மேல போ. இப்ப அவனுக்கு படிப்பு தான் முக்கியம். அமெரிக்காவுக்கு போயிட்டு அப்படியே பிரான்ஸ் போய் அங்க செட்டில் ஆகிட்டு கிரீன் கார்டு வாங்கிட்டு வரும்போது மதுரை சேலத்துல சத்சங்கத்துக்கு நான் பார்க்கிறேன். மயிலாப்பூர் நான் அடிக்கடி பார்க்கிறேன். ஒரே ஒரு என்கிட்ட பேசுவாங்க சார், ஒரே ஒரு ஆசை தான் சார், என்னன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே ஆன்மீகத்துக்கு போய் கோவிந்தபுரம் போதியக்கார சந்நிதியில் உட்கார்ந்து ராமநாமம் சொல்லுவாங்க. ஜென்மத்தையும் நான் சொல்றேன், எங்கிருந்து சொல்றது, ராமநாமம் வந்து இந்த மொமெண்ட்டே பார்க்க.
இல்லையா? So mind always is postponed to things. Mind is always a follow another. இது என்ன பண்ற ஞானிகள் சுத்திக்காட்டு எங்க சுத்திக்காட்டுற கிரவுண்ட் லெவலுக்கு சுத்திக்காட்டுறாங்க. இந்த கிரவுண்ட் லெவல்ல வந்து சுத்திக்காட்டும் போது நமக்கு என்னன்னா இந்த கிரவுண்ட் லெவல்ல சுத்திக்காட்டுறத நம்ம என்ன பண்ணணும், அவ சொல்றத கேட்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுது. அதாவது ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார், சார் பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பிகினிங் டு தி ஃப்ரீடம். எந்த இடத்துல உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், எந்த இடத்துல உங்களுடைய சரியான புரிதல் வருதோ அந்த இடத்துல மோட்சத்தினுடைய துவாரம் திறக்கிறார். மைண்ட் லெவலே ஓபன். நீ இப்போ ஆன்மீகத்தில் உட்கார்ந்துட்டு நான் இந்த அதாவது யம நியமம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சித்த சுத்தி வந்து சித்த சுத்தியிலிருந்து நான் மந்திரோபதேசம் வாங்கிட்டு உண்மையிலே அது ஒன்றும் தேவையில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலேயே ரெகுலராக நினைக்கக்கூடிய அனுபவங்களை வச்சுட்டு நீங்க மெதுவா உங்களை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அந்த அப்சர்வேஷன்லயே நம்ம என்ன தப்பு பண்றோம்னு தெரியும். அதை சொல்லும் பொழுது ஞானிகள் ஈக்குவலா சொல்லியிருப்பார். இந்த இதுக்கு ஈக்குவல் பண்ணி பார்த்துட்டேன்னா ஓ என் மைண்ட் இதெல்லாம் ரன் பண்றது இல்லை அப்படின்னு சும்மா இருக்கு. உடனே என்ன பண்ண மாட்டேன், உடனே 50 லட்சம் லோன் போட்டு 20 வருஷம் லோனை போட்டு அவசரப்பட மாட்டேன். ஓகே, இப்போதைக்கு இந்த வீடு இருக்கு, இந்த நிம்மதியை குறைச்சிக்கப்படாது, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதி கெடாத அளவுக்கு வெளியில நான் உலகத்தை வச்சுக்கொண்டு முடிவுக்கு தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா உள்ளுக்குள்ள நீங்க எவ்வளவு அமைதியை கெடுத்துக்கிறீங்களோ உள்ளுக்குள்ள அமைதி கிளீனா இருக்கு. மேல் மனசு அமைதின்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க கெடுக்கிறதுக்கு வெளியுலக பிரபஞ்சம் பயங்கரமா உங்களை ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்கும். பார்க்கணும் இதெல்லாம் நீ பண்ணினா பிரைன் லொகேஷன்ல வீடு வாங்குறீங்கன்னா இந்த ஜென்ம சாதனை இல்லே உள்ள போட்டு போறாங்க. அவ்வளவுதான் மாட்டியிருக்கு. ஆமா அவ்வளவுதான் 20 வருஷம் லோன் போட்டு முடிச்சு இந்த காரணம் சார் டிரான்ஸ்போர்டேஷன் கார் முக்கியம். இதெல்லாம் யாருக்கு உபயோகப்படுத்த கொஞ்சம் அத்தியாத்மமா போராடுறதுக்காக உபயோகம். ஒரு சத்சங்கத்துக்கு வந்து அத்தியாத்மமா போராடவே இந்த கார் வாங்கினா போதும் சொல்லி இல்லை, நான் அந்த பிராண்ட் அந்த கார்ல போனாதான் போவேன் உட்கார்ந்து கஷ்டம் சாதாரண வாழ்க்கையில். அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா நாய் மாதிரி அலையுது, ரிபுடேஷன் வேண்டா இது போயிட்டு இருக்கு. அதனால ஞமலி கேடாய் நாய் மாதிரி இருக்காது அப்படிங்க. இன்னொரு இடத்துல ஞமலி மாதிரி அது ஞமலியே பரவாயில்ல போல இருக்கு, அதோட மோசமாக ஞமலின்ற ஒரு நல்ல குணம் இருக்கு. எஜமானன் என்ன சொல்றான்னா அது கேட்கும். அப்போ குருங்கிற எஜமானன் என்ன சொல்றாரோ அது போல குருவனுடைய வாக்கியத்தை குருவனுடைய உபதேசத்தை வாங்கிட்டு குரு முன்னாடி போனாங்கன்னா பின்னாடியே எப்படி குரு சிஷ்யம் போவானோ, எப்படி எஜமானன் போகும்போது பின்னாடி ஒரு நாய் போகுமோ அது போல நீ போவா ஞமலியை கேட. அப்ப என்ன பண்ண நானே உறுதியாய் குரு ஒன்று சொல்லிட்டாங்க, குருவனுடைய வாக்கியம் இதுன்னு சொல்லிட்டு அந்த நானே உறுதியாய். அப்புறம் என்ன இன்னொரு விஷயம், நானே நீ குருவே குரு என்ன சொல்லியிருக்காரு, இது எல்லாத்தையும் நான் நாய் மாதிரி இருக்க போறது இல்லை, நாய்க்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு அதை நான் ஃபாலோ பண்ண போறேன். என்ன பண்ண போறேன், நாடி நாடி நீ உருவே. எது உருவே, அருணாச்சலங்கிற உருவ உள்ள போட்டாங்க. இந்த பாட்டுல இருக்கிற உபதேசம் பிரபஞ்சத்தை நோக்கி ஓடக்கூடிய இந்த மனோநிலையை இந்த பாடல் காமிக்கும். நாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பிரபஞ்சத்தை நோக்கி இன்னைக்கு எவ்வளவு ஓடினாலும் உங்களுக்கு கிடைக்கவே போகிறது. நிம்மதிகள் லலிதா சகஸ்ரநாமத்தில் சுவாதீன வல்லவான ஒரு நாமம் இருக்கிறதுலேயே ஒரு வலிமையான நாமங்கள். அதுவும் லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாள் சொல்றா, காமேஸ்வர காமேஸ்வரியா உள்ளுக்குள்ளார காமேஸ்வரனுக்கு என்ன இஷ்டமோ அதை சுவாதீனமா அம்பாள் நான் பண்ணிட்டு இருக்கேன். சிவபெருமான் சொல்ற காமேஸ்வரிக்கு என்ன இஷ்டமோ காமேஸ்வரனாக அதாவது அம்பாளை நேசிக்கக்கூடிய நான் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு இந்த பிரபஞ்சம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ அப்படி நான் நடத்தி வைக்கிறேன். ஈஸ்வரனுக்கு எப்படியெல்லாம் இந்த பிரபஞ்சம் நல்லா இருக்குமோ அவர் கூட துணைந்து இருக்கிறேன். சுவாதீனமா எங்களுக்குள்ள வல்லவையா நாங்க இருக்கோம். எங்களுக்கு இன்னருக்குள்ள நாங்க வந்து சிவ காமேஸ்வர காமேஸ்வரியா சிவசக்தி ஸ்வரூபமா அர்த்தநாரீஸ்வரரா அருண
நீ புதுசா எங்களை வந்து அடையறதுக்கு நீ எந்த முயற்சியும் பண்ணாத, நீ முதல்ல அமைதியா இருக்கு அப்படின்னு அந்த நாம பார்த்தோம். நீங்க புதுசா அடைய வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறத சுவாதீனமா அதுவே இருக்கும் பொழுது பாதி புதுசா ஒண்ணு அடைய வேண்டியது கிடையவே கிடையாது. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த வெளி உலகத்துல போய் பிராணி உட்கார்ந்து அதுவே உள்ளுலகத்துல நான் தான் ஞானம் அடைவேன் அப்படின்னு தவிக்கிறது பாரு. இந்த ரெண்டு பக்கம் போடக்கூடிய இந்த மனசை சாந்தம் பண்றதுக்கு என்ன பண்ணிட்டோ அதை பண்ண, அது மெதுவா சாந்தமாய் போவாய் அருணாச்சலா அப்படிங்கிற ஸ்திதி ஒரு பொழுது உள்ள இருக்கிற அந்த பிரம்ம தத்துவம் தானா பிரகாசம் இல்லையா? அருணாச்சலம் எப்போது பிரகாசிக்க தொடங்கும் அப்படின்னா சுவாதீனமா அது உள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுது. அதனால அம்பாளுக்கு மானசான்னு ஒரு பேரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. என்னன்னா இந்த மனசு கொதிச்சுட்டே இருக்கு, ஆல்வேஸ் இஸ் பர்னிங் இல்லையா? கொதிச்சுட்டே இருக்கு. இப்போ இந்த நாமாவை கொடுத்துட்டார் பகவான், உபதேசமும் கொடுத்துட்டார், உபாசனையும் ஒரு திருவண்ணாமலைங்கிற அருணாச்சல மலையை காட்டார். இது மூணுத்துக்கும் போகும் பொழுது இந்த மைண்ட் என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் வளர்ந்தே தேய்விலையா மாறி மாறி இருந்த இந்த மனசானது என்னன்னா பௌர்ணமி நிலவா இருக்க ஆரம்பிச்சோம். அதனாலதான் பௌர்ணமி நம்ம தெரியும். எதுக்கு பௌர்ணமி வரோம்னா இப்போ மனசு வந்து வளர்ந்தே தேய்விலையா மாறி மாறி ஏறி ஏறி பட்சங்களா ஏறி இறங்கிட்டு இருக்கப்பா. அப்படி பண்ணாத ஒரு மனசை எப்படின்னா அம்பாள் வந்து பௌர்ணமி சுரூபியம் இல்லையா? அம்பாள் எப்படி பண்ணா பௌர்ணமி நிலையா. அப்படி இருக்கும்போது இந்த மனசு வந்து அம்பாள் வந்து நீ அம்பாள் வந்து சக்தி சுரூபமா இந்த லோகத்துல உன் வழியா வந்து காரியம் பண்ண வச்சுட்டு இருக்கும் பொழுது நீ யாரா ஊர்ல வந்து இவ்வளவு காரியத்தையும் எடுக்கிற அப்படின்னு கேட்கறது இந்த நாமம் மானசாங்கிற ஒரு நாமம் கேட்கறது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மனசை நான் இல்லை அப்படின்னு முடியுது. அதுக்கப்புறம் மனசு இல்லை, அது அம்பாள் கையில இருக்கிற ஒரு அழகான டூல், அந்த வஸ்து, அது பேர் மானசான்னு. இந்த மானசாங்கிற அம்பாள் என்ன பண்ணுங்க, காமேஸ்வரனா உள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு போய் அழகா சேர்க்கும். இதுதான் வந்து அருணாச்சலேஸ்வரர் அந்த தீபத்து மலை மேல இருக்கும் பொழுது ரொம்ப அழகா காமிச்சு கொடுத்துருப்பா. உள்ளிருந்து அர்த்தநாதீஸ்வரர் துள்ளிட்டு வருவார் அருணாச்சலேஸ்வரர் கோயில். என்னன்னா ஒரு ஜீவனானவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு குருங்கிறது குருவே கதின்னு அப்படின்னு வந்த பிறகு எப்படி அவன் வருவான்னா முதல்ல இதே லலிதா சகஸ்ரநாமத்துல மனோரூபேஷ் போதாண்டா அப்படின்னு ஒரு ஞானம். உன்னால இந்த மனசை ஹேண்டில் பண்ண முடியலப்பா, என்னால முடியல, உண்மையிலே முடியல, இந்த மனசை ஹேண்டில் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. நான் என்ன பண்றேன், போதண்டமா உண்மையிலே நீ வச்சு நீ ஹேண்டில். ஞானி ஒருத்தர் இருந்தார், சிதானந்தர் பேர். அவருடைய குரு உபதேசம் கொடுத்தது என்ன கொடுத்தாருன்னா எனக்கு என்ன அப்படின்னு உபதேசம் கொடுத்தாரு. மனசுல ஒரு தாட் இருந்ததுன்னா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் கிடையாது, அப்ப எல்லாமே நீதான் பண்ற அப்படின்னா. இப்ப இந்த மனசை நம்ம உபயோகப்படுத்தாத, இந்த மனசை என்னால் உபயோகப்படுத்த முடியாதுன்னு இந்த மனசை என்ன பண்றேன்னா அம்பாளையில கொடுக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த மனசு எப்படி இருக்குதுன்னா எரி பிராண மாதிரி இருக்குது. அம்பாளையில போன உடனே என்ன பண்ணுதுன்னா கரும்பு இல்லாம இருக்கு, இக்ஷு போதண்டமா கரும்பு இல்லாம இருக்கு. எப்படின்னா இதுவரைக்கும் இந்த மனசு எப்படி இருக்குதுன்னா அமிலம் மாதிரி ஒரு ஆசிட் மாதிரி இருந்தது. இப்ப அம்பாளையில அந்த மனசு மாதிரி போனோடனே கரும்பு சாரா இடிக்கிறது. அதுவே அப்ப என்ன பண்ணணும், நம்ம முதல்ல கிருஷ்ணர் பாவத்தில் என்ன சொல்றாரு, அந்த வெண்ணையை கொடு அப்படிங்கிற. அந்த வெண்ணையை நான் திருடிடுவேன். என்னன்னா இந்த மனசுங்கிற வெண்ணையை கொடுத்துடணும். மனோடு பேசி போதாண்டா குருநாதர் நம்ம கொடுக்க வேண்டிய முதல்ல என்ன, ரமண பகவான் மொத்தத்தை கேட்கிறாரு, நான் என்னதான் பகவானை பண்ணணும் அப்படிங்கிறாரு. என்கிட்ட விட்டுடு அப்படிங்கிறாரு. என்ன பண்ண என்கிட்ட கொடுத்துட்டேப்பா அப்படின்னு கேட்கிறாரு பகவான். என்னத்துக்கு கூட மனசுதான் கொடுத்துறேன் அப்படிங்கிறாரு. சரி என்ன அடுத்தது இங்கிலீஷ்ல ஆன்சர், ஐ ஸ்ட்ரைக் டைம் ஆன் யுவர் மைண்ட். நான் மனசுல இருக்கிறோம் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். எதனால கொடுக்க மாட்டேங்கல, நான் ஏதோ பண்றதுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டே. ஞானிகள் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீ பண்றதுக்கு இல்லை, நீ பண்றதுக்கு இல்லை அப்படின்னு பார்த்துட்டே இருக்கலாம். இப்படி கொடுத்த உடனே என்ன ஆகுங்க, மெதுவா கரைய ஆரம்பிச்சிடும் அந்த மனசு.
இந்த மனசு கரைய ஆரம்பிக்கிறதுக்கு கேதுவா என்ன இருக்குன்னா பகவான் அக்ஷரமா இருக்கிறார். இந்த மனசு கரையும் போது என்ன பண்ணுன்னா அடியில இருக்கிற எந்த மனசின் உற்பத்தி ஆச்சோ இதுக்கு அடியில இருக்கிற இது கரையணுமோ அந்த நாளுங்கிறது சேர்ந்து கரையும். அந்த நாளுங்கிறது சேர்ந்து கரையிறதுக்கு பேர் தான் ஆத்ம விசாரம். நான்யார் விசாரம் மாதிரி அழகான ஒரு உபாசனை எதுவுமே கிடையாது. என்ன மனசுக்கு நான் யாருங்கிறது என்னன்னே தெரியாது. அதுதான் நான்யார் விசாரம். நீங்க மனசுகிட்ட போய் நீ யாரு கேட்டா தெரியாது. அந்த பதில தெரியாதுங்கிற போது அது விழிக்கிறது. ஐயோ நான் யாரும் தெரியாது. பகவானை சொல்லி அந்த கேள்வி நான் யாரும் தெரியாது, நான் யாரும் தெரியாது. திருப்பிகள் நான் யாரும் தெரியாது. தெரியாத பொழுது நிக்கிறதுல மனசு. பகவான் ஒரு இடத்துல சொல்றாரு, பகவானே இது முதல்ல நாங்க வெர்பலா தான் ஸ்டார்ட் பண்றோம், உள்ள என்ன ஆகுதுன்னு கேட்கிறாரு. அதை விட்டே போவோம் அப்படிங்கிறது. அப்பதான் தெரியும் நம்ம கிட்ட முதல்ல நான் யாரும் புஸ்தகத்துல சின்னதா வந்தோம், ஒரு வேடா வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பகவான் தான் அந்த விசாரத்தையே பண்றாருங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் யாருங்கிற விசாரமும் நாம் அருணாச்சலத்துக்கு மேல இருக்கிற பக்தியும் இந்த ஜீவன் பண்ணல. நமக்கு பதிலாக அந்த அருணாச்சலேஸ்வரரே பண்றாருன்னு தெரியும். நமக்கு பதிலாக குருநாதரே பண்றாருன்னு தெரியும். இப்போ அவர் பண்றதுனால அவர் கையில வெற்றி கொடுத்துட்டு நாம் உட்கார்ந்து என்ன பண்ண அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஒன்றும் தெரியாது. நிசர்ந்த மகாராஜன் ஒருத்தர் இருந்தார், மகாராஷ்டிரத்தில் இருந்தார். அவர் சொன்னாரு ரமண மகரிஷிகள் தான் அவருக்கு குரு. நான்யார் விசாரம் தான் அவருக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவாங்க, சாயங்காலத்தில் பஜனை பண்ணிட்டே போவார். ராம 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 பஜனை பண்ணுவார். நீங்க தான் ஞானி, நீங்க பஜனை பண்ணிட்டு என்னப்பா பண்றது, அதுதானே என்னால முடியும் அப்படின்னு ஞானியே சொல்றாரு. விஷயம் என்னன்னா என்னப்பா பண்றது, அதுதான் என்னால பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது. அப்ப என்னன்னா என்னால அருணாச்சலாங்கிறத பண்ண முடியும், என்னால நான் யார் அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள கேட்க முடியும். இவங்க என்ன பண்ண நான் யார் விசாரம் கேட்கணும் அப்படின்னாலே ஏதோ பெரிய ஒரு உள்ள ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னவோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க நான் யார் அவ்வளவுதான். என்ன பண்ணுங்க இந்த இப்போ அவ என்ன கேட்கறான்னா முதல்ல அந்த பார்த்துருக்கல திரும்பி நான் யாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டு நீ நான் யாரும் கேட்ட உடனேயே நான் யாரும் உடனே காமிக்கிறேன். ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார், நான் யார் என்பதிலிருந்து நான் யார் என்பது வரை. ஏன்னா இவன் முதல்ல அகங்கார மண்டலத்துல தொடங்குவான், நான் யார் தெரியுமா அப்படின்னு. பகவான் என்ன பண்ணுவாருன்னா அதை நெகேட் பண்ணி நான் அப்படிங்கிறத கொண்டு நிறுத்துவார். இப்ப என்ன ஆகுதுன்னா நான் யாருங்கிற விசாரத்துல அந்த யஜ்ஞத்துல நான் யாருங்கிறதுல இந்த யார் பண்றாரோ அந்த யாரும் போயிடும், நான் மட்டுமே அப்படிங்கிறது பகவான். ஆத்ம விசாரம் பொக்கிஷம், இட்ஸ் a fire. நான் யாருங்கிற விசாரத்துல நான் யாருங்கிறதுல யார் வந்து அந்த யஜ்ஞத்துல போட போட அந்த யார் யஜ்ஞம் பண்றான்னா அவன் போய் அந்த யாருங்கிற மறைஞ்சு போய் டிஸ்பர் ஆஃப் இக்னோரன்ஸ் அவன் போன உடனே என்ன பண்ண நான் அருணாச்சலம் வந்து அகண்டமாய் இதை புரிய வைக்கிறதுனால பகவான் நான் யாருங்கிற விசாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ டீச்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பகவானுக்கு என்ன இருக்கு, முதல்ல பகவானுடைய ரூபம், பகவானுடைய மோக கமல தாரையிலிருந்து ஒளிகிற அந்த டீச்சிங் உபதேசங்கள், பகவானுடைய உங்களுக்கு நீங்க அப்படியே நீங்க அழகா பாடுறது சங்கீதத்தில் இருக்கிறது அந்த அச்சரண மாலை, பகவான் அந்த கூட்டின இந்த சத்சங்கம், இதுதான் சார் முக்கியம். அதனால இந்த சத்சங்கத்தில் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். பகவானுடைய பிரபாவத்தை அது முடியவே முடியாது. வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நிறைய நம்ம பார்க்கலாம். குருநாதனுடைய திருவடி மட்டும்தான் முக்கியம், மற்றதெல்லாம் குருநாதர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியுடைய திருவடியை வணங்கிட்டு எதிர்த்து உட்கார்ந்து இருக்கிற அந்த அருணாச்சல சுரூபமாக இருக்கிற உங்களையும் நான் நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த